إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, கடந்த பாடத்திலே விட்ட இடத்திலே இருந்து நாம் ஆரம்பிப்போம். பாபு ஸலாத்தில் ஜமாஅத்தி வல் இமாம. ஜமாஅ தொழுகை, கூட்டு தொழுகை சம்பந்தமாகவும், இமாம தொழுகைக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்துவது சம்பந்தமாகவும் நாம் பார்க்க போகிறோம். உஜூபு ஸலாத்தில் ஜமாஅ. முதலாவதாக ஜமாஅத் தொழுகை, கூட்டு தொழுகை வாஜிப். யாருக்கு? ஆண்கள் மீது கட்டாய கடமை. இதுதான் சரியான கருத்து. இதற்கு ஆதாரமாக நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், لقد هممت أن آمر رجلا يصلي بالناس ثم أخالف إلى رجال لا يشهدون الصلاة. மனிதர்களுக்கு தொழுகை நடத்துமாறு நான் கட்டளையிட்டு, பிறகு தொழுகைக்கு கலந்து கொள்ளாத ஆண்கள் இடத்திலே நான் சென்று அவர்களை வீட்டிலே வைத்து அந்த வீடுகளை, அவர்களது வீடுகளை எரிப்பதற்கு நான் நினைத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு விடயத்தை சொல்கிறார்கள் என்றால், தொழுகையிலே கலந்து கொள்ளாத ஆண்களுடைய வீடுகள் அங்கே நபி அவர்கள் எரிக்கவில்லை. எனவே அந்த அளவுக்கு நபி அவர்கள் ஒரு விடயத்தை கருதுகிறார் என்றால் அது மிக முக்கியமான ஒரு விடயம். தொழுகைக்கு கலந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் கட்டாய கடமை. சாதாரணமான ஒரு விடயத்திலே நபி அவர்கள் இவ்வாறு சொல்ல மாட்டார்கள், கடமை இல்லாத ஒரு விடயத்தில். அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாத்துல் ஹௌஃப், அதாவது யுத்த காலத்திலே தொழக்கூடிய கட்டாயமான இந்த தொழுகை, இந்த யுத்த காலத்தில் கூட நபி அவர்கள் ஜமாவாக, கூட்டாக தொழுவதை விடவில்லை. யுத்த காலம் என்பது பயங்கரமான சூழ்நிலை, எதிரிகள் எந்த பக்கத்தினாலும் தாக்கி விடுவார்கள். இப்படி இருக்கின்ற பொழுதே ஒவ்வொருவரும் நீங்கள் தனியாக தொழுது கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லாமல், அங்கேயும் ஜமாவாக கூட்டாக தொழ முடியுமா இருக்கிற பொழுது அங்கே நபி அவர்கள் அங்கு அதற்கு ஒரு வழிகாட்டலை கொடுத்திருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வாஜிபாத்துகள், இங்கே ஜமாத்தாக தொழுவதற்கு என்ன செய்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள். யுத்த காலத்தில், யுத்தம் என்பது பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதே நேரத்திலே சில வாஜிபுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த காலத்திலே காட்டிய அந்த தொழுகையிலே விட்டிருக்கிறார்கள், விடப்பட்டிருக்கிறது. அதாவது இமாமை பின்தொடர்வது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அங்கே விடப்பட்டிருக்கு. ஆனால் ஜமாவை என்ன செய்யவில்லை, ஜமா தொழுகையை விடவில்லை. அந்த ஜமாவிலே சில மாற்றங்களை செய்திருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியும். எனவே ஜமா தொழுகை யுத்த காலத்திலும் கடமையாகிறது, நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்றிருக்கும் பொழுது அது விட முடியாது, ஆண்களுக்கு கட்டாய கடமை என்பது தெரிகிறது. அதே ஒன்று, ஒரு குருடன், அவருக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமா தொழுகைக்கு கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. நபி அவர்கள் அவரிடத்துல கேட்கிறார்கள், உங்களுக்கு அதான் கேட்கிறதா, நீங்கள் அதானை செவிமடுக்கிறீர்களா? அவர் ஆம் என்று சொல்லவே, அப்படி என்றால் நீங்கள் பதிலளியுங்கள் என்று சொல்கிறார். ஒரு கண் தெரியாத ஒருவர், அவரால் பள்ளிவாசலுக்கு வர முடியும், அதான் அவருக்கு கேட்கிறது என்று இருக்கின்ற பொழுது அவர் பள்ளிவாசலுக்கு சமூகம் தர வேண்டும். வயஜிபு அன் தகூன ஸலாத்துல் ஜமாஅத்தி ஃபில் மஸ்ஜித். அதே மாதிரி ஜமாஅத் தொழுகை எங்கே நடைபெற வேண்டும் என்றால் பள்ளிவாசலிலே தான் நடைபெற வேண்டும். வலா யுஜ்ஸிஹு அன் ஜமாஅத்தில் மஸ்ஜிதி அன் யுஸல்லா ஜமாஅத்தன் ஃபீ பைத்தி அவ் யுஸல்லி ஜமாஅத்தன் ஃபீ பைத்தி. எனவே ஒரு முஸ்லிம் வீட்டிலே ஜமாவாக, கூட்டாக என்ன செய்ய முடியாது, தொழுவதனால் பள்ளிவாசலுக்கு வர தேவையில்லை என்று ஆகிவிடாது. கட்டாயமாக பள்ளிவாசலிலே வந்து, இங்கே அதான் சொல்லப்படுகிறது, அந்த இடத்திலே தான்
எங்கே தொழுகைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துக்கு சென்றுதான் தொழ வேண்டும். நியாயமான காரணங்கள் இருந்தால் தான் வேறு இடங்களிலே தொழ முடியும். அடுத்ததாக ويشرع إقامة جماعة ثانية في المسجد لمن تأخر عن الجماعة الأولى. யார் முதலாவது ஜமாவுக்கு முதலாவது கூட்டு தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு பின்வாங்கினாரோ அவர் இரண்டாவது ஒரு ஜமாவோட பள்ளிவாசலிலே நடைபெறுகிறது என்றால் அதிலே என்ன செய்யலாம், சேர்ந்து கொள்ளலாம். அதே போன்று இரண்டாவது ஒரு ஜமாவை உருவாக்குவதும் மார்க்கத்திலே இருக்கிறது என்று நூலாசிரியர் சொல்கிறார். ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகின்றார், ஜமா தொழுகை முடிந்திருக்கிறது, இன்னொருவரும் வருகின்றார், 2 பேர்கள். இந்த 2 பேர்களும் சேர்ந்து 2 நபர்களும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், கூட்டாக ஜமாவாக இரண்டாவது ஜமா சானியா தொழ வேண்டும். இது மார்க்கத்திலே தொழுவது மார்க்கத்திலே இருக்கிறது, தொழுவது மார்க்கத்திலே இருக்கிறது. என்ன முதல் ஜமா தான் கட்டாய கடமை. இரண்டாவது ஜமா தொழ முடியுமா என்று கேட்டால் முடியும், மார்க்கத்தில் இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலில் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வருகின்றார். நபி அவர்கள் கேட்கின்றார்கள், மன் யதஸத்தகு அலா ஹாதா ஃபயுஸல்லி மஅ. இவருக்கு நீங்கள் தர்மம் செய்கின்றீர்கள், அவரோடு சேர்ந்து தொழுகிறீர்கள் என்றால் தனியாக தொழுகின்ற பொழுது நன்மை குறைவாக இருக்கும், ஜமாவாக தொழுகின்ற பொழுது நன்மை அதிகமாக இருக்கும். யார் இவருக்கு தர்மம் செய்கிறீர்கள், அவரோடு சேர்ந்து தொழுகிறீர்கள். தொழுத ஒருவருக்கு, எனவே தொழுத ஒருவருக்கு என்ன செய்யலாம், சேர்ந்து தொழலாம். ஃபகாம ரஜுல் மினல் கௌம், அங்கே இருந்த ஒரு மனிதர் என்ன செய்கிறார், எழுந்து ஃபஸல்லா மஅ, அவரோடு சேர்ந்து தொழுகின்றார். அடுத்ததாக வஅகல்லுல் ஜமாஅத்தி தனாகிது பித்னைன், குறைந்தபட்சம் ஒரு ஜமாஅவிலே 2 நபர் இருக்க வேண்டும், 2 பேர் இருக்க வேண்டும். وفي الصحيحين أنه صلى الله عليه وسلم صلى مع ابن عباس في قيام الليل. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கியாமுல் லைல் இரவு தொழுகை தொழுதிருக்கிறார்கள். அங்கே நபி அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் 2 நபர்கள் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் வசாரத்தம் இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் ஒரு முறை ஜமாவாக கூட்டாக நபி அவர்கள் இரவு தொழுகை தொழுதிருக்கிறார்கள். இது புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபத் இப்னுல் யமான் அவர்களோடு தொழுததாக இருக்கிறது. எனவே குறைந்தபட்சம் 2 நபர்கள் இருக்க வேண்டும், 3, 4 இருக்க வேண்டும் கட்டாயம் இல்லை. 2 இருந்தாலே ஜமா அங்கே தொழப்படும். அடுத்ததாக ஜமா தொழுகையுடைய சிறப்பு. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஸலாத்துல் ஜமாஅத்தி தஃதுலு ஸலாத்தல் ஃபர்தி பி27 தரஜா. ஜமாஅத் தொழுகை தனித்து தொழுபவருடைய தொழுகையை விட 27 மடங்கு சிறப்பானது என்று சொல்லியிருக்கிறார். எந்த அளவு சிறப்பானது என்று பாருங்கள். சாதாரணமான சிறப்பு கிடையாது, 27 மடங்கு சிறப்பு என்று சொல்லப்படுது. அது மிகப்பெரியது. மன் ஸல்லா ஜமாஅத்தன் ثم أدرك قوما يصلون ஜமா. ஒருவர் ஒரு ஜமாவிலே தொழுகின்றார், ஒரு கூட்டாக ஒரு இடத்திலே தொழுகின்றார். பிறகு இன்னொரு இடத்துக்கு போகிறார், அங்கேயும் மக்கள் ஜமா தொழுகையாக என்ன செய்கிறார்கள், தொழுது கொண்டு இருக்கிறார்கள். இவர் என்ன செய்வது? இது சம்பந்தமாக திருமதியிலே வரக்கூடிய யஸீத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். சஹீஹான ஹதீஸ், அதிலே சஹீஹான அறிவிப்பாளர் வரிசையுடைய ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஸல்லைதுமா ஃபீ ரிஹாலிகுமா, 2 பேரை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இருவரும் நீங்கள் தங்குகின்ற இடங்களிலே தொழுதாலும் ثم أتيتما مسجد جماعة, பிறகு நீங்கள் ஒரு ஜமா நடக்கிற பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு நீங்கள் வந்தால் ஃபஸல்லியா மஅஹும், அவர்களோடு சேர்ந்து நீங்கள் தொழுங்கள். ஃபஇன்னஹா லகுமா நஃபிலா, அது உங்களுக்கு நஃபிலாக மேலதிகமான உஃபரியான ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே அவர்கள் ஃபர்து தொழுது விட்டார்கள், ஜமா நடக்கிறது, அந்த இடத்திலே நீங்கள் வருகிறீர்கள், நீங்கள் அந்த ஜமாவோடு சேர்ந்து நீங்கள் அங்கே இருக்கின்ற பொழுது அந்த சேர்ந்து தொழ வேண்டும். இல்லைன்னா மற்றவர்கள் சந்தேகிப்பார்கள், இவர்கள் தொழாமல் இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் வரும். அதனால் அந்த ஜமா நடக்கின்ற பொழுது நீங்கள் ஒன்று அங்கே இருக்கலாம் அல்லது இருக்காமல் இருக்கலாம். இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களோடு சேர்ந்து தொழுங்கள், அது உங்களுக்கு நஃபிலாக இருக்கும். அவர்கள் இமாம் தொழுவக்கூடியது ஃபர்த், நீங்கள் தொழுவது அந்த ஃபர்லை தான் ஏற்கனவே தொழுது விட்டதனால் உங்களுக்கு அது நஃபில். ويستفاد منها من الحديث أنه يصلي مرة أخرى. இந்த ஹதீஸிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இன்னொரு முறை என்ன செய்வார் ஒரு முஸ்லிம், தொழுவார். வயன்வீஹா நாஃபிலா, அதை நஃபிலான தொழுகையாக அவர் நியா வைத்துக் கொள்வார். ولو كان ذلك في صلاة الفجر, அது ஃபஜ்ர் தொழுகையிலேயாக
இருந்தாலும் சரி. ஃபஜ்ர் தொழுகை எங்களுக்கு தெரியும். ஃபஜ்ருக்கு பிறகு நாம் தொழ முடியாது. ஆனால் ஏற்கனவே நாம் தொழுது விட்டோம். இன்னொரு ஜமா ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு ஜமா நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதிலே நாங்கள் சேரலாம். ஃபஜ்ர் தொழுகையில் கூட சேரலாம். இந்த நிகழ்வு ஃபஜ்ர் தொழுகையில் நடந்ததாகத்தான் வந்திருக்கிறது. அவைல் ஆஸ்ரி அவ் ஃபில் மக்ரிப் அஸ்ர் தொழுகை இருக்கலாம். அல்லது மக்ரிப் தொழுகை எந்த தொழுகையா இருந்தாலும் இன்னொரு ஜமா நடக்கின்ற பொழுது அந்த இடத்திலே நாங்கள் இருப்பதாக இருந்தால் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் தொழுவது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். அது எங்களுக்கு நஃபிலாக அமையும். அடுத்ததாக மஷ்ரூயத்து ஸலாத்துல் முத்தனஃபிலி ஹல்ஃபல் முஃப்தரிதி வல் அக்ஸ். ஃபர்லு தொழக்கூடிய ஒருவருக்கு பின்னால் நஃபில் தொழக்கூடிய ஒருவர் தொழுவது. அதே போன்று அதற்கு நேர்மாற்றம். நஃபில் தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு நஃபிலாக ஒருவர் தொழுகிறார். அவருக்கு பின்னால் ஃபர்லான தொழுகை தொழக்கூடிய ஒருவர் தொழுவது. இதுவும் மார்க்கத்திலே கூடும். இவ்வாறு செய்யலாம். நீங்கள் நிறைய நேரங்களை பார்த்திருப்பீர்கள். ரமதானுடைய காலங்களில் இமாம் தராவீஹ் தொழுவார். நீங்கள் இஷா தொழுவதற்காக வருகிறீர்கள். இஷா தொழுகை முடிந்து விட்டது. நீங்கள் இமாமோடு சேர்ந்து நீங்கள் தொழலாம். அவருக்கு அது தராவீஹ் இரவு தொழுகை, உங்களுக்கு இஷா தொழுகையாக இருக்கும். அவருடைய நியாவும் உங்களுடைய நியாவும் வித்தியாசமாக இருக்கும். இவ்வாறு இது பிரச்சனை அல்ல. அதே போன்றுதான் ஃபர்லான ஒன்றை தொழுகின்றவருக்கு பின்னால் நஃபிலாக இன்னொருவர் என்ன செய்யலாம்? தொழலாம். دل الحديث المتقدم على مشروعية صلاة المتنفل خلف المفترض. ஃபர்லு தொழக்கூடியவருக்கு பின்னால் நஃபில் தொழக்கூடிய ஒருவர் தொழ முடியும் என்பதற்காக மேலே சொன்ன ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அது உங்களுக்கு நஃபிலாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏற்கனவே தொழுது விட்டீர்கள், அதனால் நஃபில். அதே போன்று وكذلك يشرع أن يصلي المفترض خلف المتنفل. நஃபில் தொழக்கூடியவருக்கு பின்னால் ஃபர்லு தொழக்கூடிய தொழலாம். அதற்கு ஆதாரமாக முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் இருக்கிறது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களோடு இஷா தொழுகை தொழுவார்கள். பிறகு தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் செல்வார்கள். சென்று அந்த மக்களுக்காக நபி அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். இஷா தொழுகையை நடத்துவார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழக்கூடிய இந்த இரண்டாவது இஷா தொழுகை அவர்களுக்கு நஃபில் என்றால் அவர்கள் ஃபர்தை தொழுது விட்டார்கள். திரும்ப தொழுவது அவருக்கு கடமை இல்லை. அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடிய அந்த மக்கள் ஃபர்லை தொழுகிறார்கள். நஃபில் தொழுவதற்கு பின்னால் ஃபர்லு தொழக்கூடிய ஒருவர் தொழலாம். எனவே ஃபர்லிலே நியா வித்தியாசமாக இருக்க முடியும் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. அதற்கு நூலாசிரியர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால் ஃபயுஷ்ரஉ அன் யுஸல்லி அல்-மஅமூமு ஸலாத்த அத்-துஹ்ரி خلف இமாமின் யுஸல்லி ஸலாத்த அல்-அஸ்ர். இமாம் அஸ்ர் தொழுகை தொழுகிறார். மாமூம் லுஹர் தொழுகை தொழலாம். ஒரு மாமூம் தூங்கிவிட்டார். உதாரணமாக அவருக்கு லுஹர் நேரத்திலே தூக்கம் ஏற்பட்டது அல்லது மறந்து விட்டார். இவர் அசருடைய நேரத்திலே வருகிறார். இவர் முதலிலே தொழ வேண்டியது லுஹருடைய தொழுகை, இன்னும் தொழவில்லை. இமாம் அசர் தொழுது கொண்டிருக்கிறார் என்றால் இவர் என்ன செய்யலாம் என்றால் இமாமோடு சேர்ந்து இமாம் அசர் தொழுதாலும் இவர் துஹர் தொழலாம். ஃபர்லையே என்ன செய்யலாம்? நியா வித்தியாசமாக இருக்கலாம். அவர் ஒரு ஃபர்து தொழும் பொழுது இவர் இன்னொரு ஃபர்தை தொழலாம். அடுத்ததாக வுஜூபு தஸ்வியத்தி ஸுஃபூஃபி ஃபில் ஜமாஅ. ஜமாஅத் தொழுகையிலே சஃப்புகளை தொழுகையிலே நிற்கக்கூடிய அந்த வரிசையை அணிவரிசையை என்ன செய்வது? சீர் செய்வது கட்டாயம். இதற்கு ஆதாரமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நபி அவர்கள் சொல்கிறார், சவ்வு சுஃபூஃபக்கும், புகாரி முஸ்லிமில் இருக்கிறது. உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன தஸ்வியத ஸுஃபூஃபி மின் இகாமத்தி ஸலாத். சஃப்புகளை சீர் செய்வது தொழுகையை நிலைநாட்டுவதில் உள்ளது என்று நபி அவர்கள் சொல்கிறார். எனவே தொழுகையுடைய பூரணத்துவம் உங்களுக்கு எதிலே இருக்கிறது? ஜமாஅத் தொழுகிறீர்களா? நீங்கள் சஃப்புகளை சீர் செய்வது அவசியம். அப்போதுதான் தொழுகை சரியாக நிலைநாட்டப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டுகிறார். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார், அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஸஹு மனாகிபனா ஃபிஸ் ஸலாத். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுடைய தோள் புஜங்களை தொழுகையிலே தொடுவார்கள், அதாவது சமப்படுத்துவார்கள். வயகூல், தொழுகைக்காக நின்றால் சஹாபாக்களுடைய தோள் புஜங்களை சமப்படுத்துவார்கள் என்றால் ஒருவர் முன்னால் பின்னால் இருக்காமல் தோள் புஜங்களை நேராக வைத்துக் கொள்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துவார்கள். வயகூல் இஸ்தவு, என்ன சொல்வார்கள்? நீங்கள் நேராக நின்று கொள்ளுங்கள். வலா தஹ்தலிஃபு, வித்தியாசப்பட்டு நிற்காதீர்கள். ஒருவர் முன்னாலும் இன்னொருவர் பின்னாலும் நிற்காதீர்கள். ஃபதஹ்தலிஃப குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அதனால் வேறுபடும். சஃபு சீராக இல்லை என்றால் பள்ளிவாசல்லே உள்ளங்கள் சீரில்லாமல் போவதற்கு அது காரணமாக இருக்கும். லியலினி மின்கும் உலுல் அஹ்லாமி வன் நுஹா ثم الذين يلونهم ثم الذين يلونهم. பிறகு எனக்கு பின்னால்
புத்தி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் நில்லுங்கள், அதுக்கு பிறகு உள்ளவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்கே இன்னொரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், நுஅமான் இப்னு பஷீர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். லதுஸவ்வுன்ன சுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃபுகளை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள். அவு லயுகாலிஃபன்னல்லாஹு பைன வுஜூஹிக்கும், அல்லது அல்லாஹ் தஆலா உங்களுடைய முகங்களுக்கு இடையிலே வேற்றுமையை ஏற்படுத்துவான், அதாவது கருத்து வேறுபாட்டை, பிரிவினை ஏற்படுத்துவான். சஃபுகள் சீராக இருப்பது சமூக ஒற்றுமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக எவ்வாறு சஃபுகளை சீர் செய்வது என்பதை பற்றி நூலாசிரியர் பேசுகிறார். கைஃபியத்து தஸ்வியத்தி ஸுஃபூஃப். தஸ்வியத்து ஸுஃபூஃப் தகூனு பிமுஹாதாத்தில் கஅபி பில் கஅப், அதாவது கரண்டைக்கால், காலிலே கரண்டைக்கால் அடுத்து மற்றவருடைய கரண்டைக்காலுக்கு நேராக வைப்பது. கரண்டைக்காலுக்கு நேராக வைப்பது, அதாவது கரண்டைக்காலும் ஒட்ட வேண்டும் என்பது இல்லை, அது கஷ்டமானது. கரண்டைக்காலோடு ஒட்டுவது என்பது கஷ்டமானது. கால்கள் சேர்ந்திருப்பது சரியானது, ஆனால் கரண்டைக்காலை சேர்க்க முடியாது, அது சிரமமானது, தகல்லுஃப். அதனால் கரண்டைக்கால் நேராக இருந்தால் சரியான குதிகால்களை பார்த்து சீர் செய்கின்ற பொழுது அது நேராகிவிடும். அதேபோல் முஹாதாத்து பில் மனாகிப், மனாகிப் என்றால் இந்த தோல் புஜங்கள், வல் அனாக் கழுத்துகள். எனவே ஒருவருடைய தோல் புஜம் அடுத்தவருடைய தோல் புஜத்துக்கு நேராக இருக்கின்ற மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும். கழுத்துக்கு நேராக, ஒருவர் முன்னால் பின்னால் அப்படி இல்லாமல் தோல் புஜங்கள் நேராக இருப்பதை வைத்து வல் முகாரபத்து பைன ஸுஃபூஃப், சஃப்களுக்கு இடையிலே நெருக்கம், ரொம்ப ஒரு சஃப் முன்னால் இருக்கிற இன்னொரு சஃப் ரொம்ப தூரத்தில் இருக்க, அவ்வாறு இல்லாமல் சஃப்களுக்கு இடையிலே நெருக்கமாக இருப்பது, இதுதான் தஸ்வியத்து ஸுஃபூஃப், சஃப்களை சீர் செய்வது என்பது அர்த்தம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அபூதாவுதிலே பலமான அறிவிப்பாளர் வரிசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார், ருஸ்ஸு ஸுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்களை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள், ஒன்றோடொன்று இணைத்து வைத்துக் கொள்ளுங்கள். வகாரிபு பைனஹா, அந்த சஃப்களுக்கு இடையிலே நீங்கள் நெருக்கத்தை கடைபிடியுங்கள். வஹாது பில் அனாக், கழுத்துகளுக்கு நேராக நீங்கள் நின்று கழுத்து சீர் செய்து கொள்ளுங்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹ், என்னுடைய ஆத்மா இவன் கைவசம் இருக்கிறது, அவன் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது ஆணையாக, இன்னி லா அர ஷைத்தான் யத்குலு மின் ஹலலி ஸஃபி கஅன்னஹல் ஹதஃப், சஃப்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஓட்டைகளால், இடைகளால் ஷைத்தான் உள்ளே நுழைவதை நான் பார்க்கின்றேன். அதாவது அல் ஹதஃப் கஅன்னஹல் ஹதஃப், ஹதஃப் என்பது சிறிய ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், ஹிஜாஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள். இந்த மாதிரி இந்த ஆட்டுக்குட்டிகளை போன்று சைத்தான்கள் என்ன செய்கின்றன, அந்த சஃப்களுக்கு இடையில இடைவெளி இருக்கின்ற பொழுது ஷைத்தான் அதற்குள்ளால் நுழைகிறான். எனவே ஷைத்தான் தொழுகையில எங்களை திசை திருப்பதற்கு முயற்சிக்கிறான். சஃப்களில இடைவெளி இருப்பதும் ஷைத்தானுக்கு அங்கே ஒரு வாய்ப்பாக அமைகிறது. எனவே சஃப்களில இருவருக்கு இடையிலே இடைவெளிகள் விடாமல் நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீத் எங்களுக்கு சொல்கிறது. ருஸ்ஸு ஸுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்களை நீங்கள் நெருக்கமாக, வகாரிபு பைனஹா, அவற்றுக்கிடையிலே நீங்கள் நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். வஹாது பில் அனாக், கழுத்துகளை கவனித்து நீங்கள் நேராக நின்று கொள்ளுங்கள். وأخرج أحمد بإسناد صحيح عن النعمان بن بشير رضي الله عنهما قال فرأيت الرجل يلزق كعبه بكعب صاحبه. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு மனிதரை பார்ப்பேன், அவர் தன்னுடைய கரண்டைக்காலை தன்னுடைய தோழருடைய பக்கத்தில் உள்ளவருடைய கரண்டைக்காலோடு சேர்க்கவராக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். வருக்பதஹு பிருக்பதி, தன்னுடைய முட்டுக்காலை மற்றவருடைய முட்டுக்காலோடு சேர்ப்பார். வமன்கிபஹு பிமன்கிபி, தன்னுடைய தோல் புஜத்தை மற்றவருடைய தோல் புஜத்தோடு சேர்ப்பார். அதாவது அந்த அளவுக்கு நெருக்கமாக என்ன செய்திருக்கிறார்கள், நபி தோழர்கள் சஃபில இருந்திருப்பதை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணிக்கிறார்கள். கஅபை சேர்ப்பது கட்டாயம் அல்ல, ஆனால் அவர்கள் அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தது என்பதைத்தான் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். அவ்வாறு சேர்த்தால் தவறல்ல, ஆனால் பாதங்களை நாம் சேர்த்து நெருக்கமாக வைப்பதுதான் அவசியம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் புகாரியில இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அகீமு ஸுஃபூஃபக்கும், உங்களுடைய சஃப்களை நீங்கள் நிலைநாட்டுங்கள்.
சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். فإني أراكم من وراء ظهري. என்னுடைய முதுகுக்கு பின்னால் நான் உங்களை பார்க்கிறேன். وكان أحدنا يلزق منكبه بمنكب صاحبه وقدمه بقدمه. எங்களிலே ஒருவர் அவருடைய தோல் புஜத்தை தனது பக்கத்திலே உள்ளவருடைய தோல் புஜத்தோடு சேர்த்து வைப்பதையும், பாதத்தை தனது பக்கத்திலே உள்ளவருடைய பாதத்தோடு சேர்த்து வைப்பதையும் நான் சேர்த்து வைப்பார் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அவர்கள் கண்டதை சொல்கிறார். நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே போன்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதே போன்று சஹாபாக்கள் எப்படி தொழுகையிலே நெருக்கமாக இருப்பார்கள் என்பதை சொல்கிறார்கள். அடுத்ததாக மௌதிஉ வூகூஃபில் இமாமி வல் மஅமூமீன். இமாமும் மாமூம்களும் எந்த இடத்தில இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒரே ஒரு மனிதர் இமாமோடு இருந்தால், 2 பேர் தொழுகிறார்கள், ஒருவர் இமாம் ஒருவர் மாமூமாக இருந்தால், அந்த மனிதர் இமாமுடைய வலது பக்கத்தில இருப்பார். பிதூனி தாஹுர், பின்னாக தேவையில்லை, இமாமுக்கு சரிசமமாக நேராக இமாமோடு இருப்பார். வஇன் கான மஅஹு இஸ்னானி, 2 நபர்கள் இருந்தால், 2 பேர் இருந்தால், இமாமுக்கு மாமூம்கள் 2 பேர் இருக்கிறார்கள் என்றால், ஃபஸாயிதன் அல்லது 3 அதை விட அதிகமாக இருந்தால், ஃபயகூமானி ஹல்ஃபா, அந்த 2 பேரும் இமாமுக்கு பின்னால் நிற்பார். இமாமுக்கு பின்னால் நிற்க வேண்டும். இமாம் அவர்களுக்கு முன்னால் இருப்பார். இமாமை அவர்கள் பார்க்கின்ற விதத்தில் இருக்க வேண்டும். பார்த்து இமாமை பின்தொடர்வதற்கு முடியுமான முறையில் இமாம் முன்னால் இருப்பார். அவர்கள் இருவரும் இமாமுக்கு பின்னால் இருப்பார்கள். இதற்கு ஆதாரமாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கிறது. ஜிது ஹத்தா கும்து அன் யஸாரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு இடது பக்கமாக நான் வந்து நின்றேன். தொழுகையை பற்றி சொல்கிறார். ஃபஅഖத பியதி ஃபஅதாரனி ஹத்தா அகாமனி அன் யமீனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்து சுற்றி என்னை வலது பக்கமாக நிறுத்தினார்கள். ஏனால் இமாமுக்கு வலது பக்கமாக தான் இருக்கக்கூடியவர் நிற்க வேண்டும். வலது பக்கமாக நிறுத்துகிறார். ثم جاء جبار بن صخر. ஜப்பார் இப்னு ஸஹர் என்கின்ற நபி தோழர் பின்னர் வருகிறார். அவர் வுது செய்கிறார். அவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடது பக்கமாக நிற்கின்றார். நான் வலது பக்கம், அவர் நபி அவர்களுடைய இடது பக்கம். فاخذ رسول الله صلى الله عليه وسلم بيدينا جميعا. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்கள் இருவருடைய கையையும் பிடித்து فدفعنا حتى اقمنا خلفه. நாங்கள் அவர்களுக்கு பின்னால் நிற்கின்ற வரையில எங்களை பின்னால் அனுப்பினார்கள். எனவே 2 பக்கம் இருப்பவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் அனுப்பினார்கள். எனவே 3 பேர் இருந்தால் இமாம் முன்னாலும் அந்த 2 பேரும் பின்னாலும் இருக்க வேண்டும் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது. وَإِذَا كَثُرَ النَّاسُ صَيَّرُوا الْإِمَامَ فِي الْمُوَسَّطَةِ. அதிகமான மக்கள் தொலை வந்திருக்கிறார்கள் என்றால் இமாம் எங்கே நிற்க வேண்டும்? இமாம் ஒரு தொங்கலிலே நிற்பதல்ல, இமாம் நடுவிலே நிற்க வேண்டும். 2 பக்கமாகவும் ஆட்கள் நிற்க வேண்டும். ஃபயசுஃபூன அன் யமீனி வ ஷிமால். இமாமுடைய வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் அவர்கள் பின்னால் உள்ள சஃபிலே அவர்கள் இமாமுக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் என்ன செய்வார்கள்? சஃப் அமைப்பார்கள். ஒய்தா ஸல்ல நிஸாஉ மஅ ரிஜால். பெண்களும் தொழுகைக்கு வந்திருந்தால் ஃபதகூனு ஸுஃபூஃபுன் நிஸாஇ ஃபி ஆகிரில் மஸ்ஜித். பெண்களுடைய சஃப் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? பெண்களுடைய சஃப் மஸ்ஜிதுடைய கடைசியிலே இருக்கும். எனவே பெண்கள் சஃப் அமைக்கின்ற பொழுது, ஆண்களோடு தொழுகின்ற பொழுது, ஒரு பெரிய பள்ளிவாசல் உதாரணமாக, ஆண்கள் முன்னால் இருக்கிறார்கள், பெண்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்றால், பெண்கள் ஆண்கள் அவர்களுடைய சஃபை அவர்கள் எங்கிருந்து ஆரம்பிப்பார்கள் என்றால், பள்ளிவாசலுடைய சுவரோடு, பின் சுவரோடு இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து தான் ஆரம்பிப்பார்கள். எனவே பின்பகுதியில் இருந்து தான் என்ன செய்ய வேண்டும்? பெண்களுடைய சஃப் ஆரம்பிக்கப்பட வேண்டும். பெண்களுடைய சஃப்ல சிறந்த சஃப் பின்னால் இருக்கக்கூடிய சஃப். அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் அதுக்கு முன்னால் உள்ள சஃபுகளில் என்ன செய்வார்கள்? பின்னால் உள்ள சஃப் இடம் இல்லாவிட்டால் அதுக்கு முன்னால் உள்ள சஃபுக்கு வருவார். இவ்வாறு தான். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், "ஹைரு ஸுஃபூஃபிர் ரிஜால் அவ்வலுஹா." ஆண்களுடைய சஃபுகளிலே சிறப்பான சஃப் ஆரம்பமாக இருக்கக்கூடிய முதல் சஃப். வஷர்ருஹா ஆஹிருஹா. ஆண்களுடைய சஃபிலே மோசமானது கடைசியாக இருக்கக்கூடிய சஃப். வஹைரு ஸுஃபூஃபின் நிஸாஇ ஆஹிருஹா. பெண்களுடைய சஃபுகளிலே சிறப்பான சஃப் கடைசியாக இருக்கக்கூடிய சஃப். வஷர்ருஹா அவ்வலுஹா. அதிலே மோசமானது முன்னால் இருக்கக்கூடிய சஃப், ஆரம்பமாக இருக்கக்கூடிய சஃப்.
பெண்கள் ஆண்களிடமிருந்து தூரமாக இருப்பதற்காக அவர்கள் பின்னால் இருந்துதான் சஃபை என்ன செய்வார்கள், ஆரம்பிக்க வேண்டும். وإذا صلى النساء جماعة منفردات قامت إمامتهن في وسط الصف. இப்போது பெண்கள் மாத்திரம் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவர்களும் ஒரு பெண்ணாக இருக்கிறார் என்றால், அந்த இமாமா தொழுகை நடத்தக்கூடிய அந்த பெண் எங்க நிற்பார்? அந்த சஃபுடைய நடுவுல நிற்பார். ஆண்களுடைய இமாம் சஃபுக்கு முன்னால் இருப்பார் தனியாக. பெண்களுடைய இமாம் ஒரு பெண் பெண்களுக்கு தொழுகை நடத்துகிறார். ஆண்களை விட்டும் அவர்கள் தனியாக தொழுகின்றார்கள். பெண்கள் ஒரு ஜமாஅ தொழுகிறார்கள். இவ்வாறு தொழுகின்ற பொழுது அந்த பெண் இமாமா எங்கே நிற்பார்? சஃபுடைய நடுவிலே நிற்பார். பெண்களோடு சேர்ந்து ஒரு பெண்ணாக அவர் நிற்பார், நடுவிலே. கமா ஃபஅல ذلك ஆயிஷத்து உம்மு சலமத ரலியல்லாஹு அன்ஹுமா. ஆயிஷா மற்றும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள். கமா ஃபி முஸன்னஃபி இப்னி அபி ஷைபா, நபி ஷைபா உடைய முஸன்னஃபிலே இருப்பதை போல என்று நூலாசிரியர் இங்கே குறிப்பிடுகின்றார். சரி, வைதா ஸல்லத்தில் மர்அத்து மஅர் ரஜுல் காமத் கல்ஃபஹு. ஒரு மனிதன் ஓடு ஒரு பெண் தொழுகின்றார். உதாரணமாக ஒரு கணவன் தனது மனைவிக்கு தொழுகை நடத்துகின்றார். இவர்கள் இருவரும் எப்படி இருக்க வேண்டும்? கணவன் முதல் சஃப்ல இருப்பார், பெண் அவருக்கு பின்னால் இருப்பார். ஆண்கள் இருவர் இருக்கும் பொழுது சமமாக பக்கத்தில் இருப்பார். ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால் ஒரு ஆண் தான் தொழுவிக்க வேண்டும். ஆண் தொழுகை நடத்துகின்ற பொழுது பெண் அந்த ஆணுக்கு பின்னால் இருப்பார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இருக்கிறது. நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொழுவதற்காக நிற்கின்றார்கள். வஸஃபஃப்து வல் யதீம வராஅ. நானும் யதீமும் இருவர், நபி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு யதீமும் என்ன செய்கிறார்கள்? நபி அவர்களுக்கு பின்னால் நிற்கின்றார். வல் அஜூஸ், மூதாட்டி, மின் வராஇனா, எங்க நிற்கிறார்? ஒரு பெண் எங்களுக்கு பின்னால் நிற்கிறார். எனவே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர், அவருடைய வீட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. அப்படி இருந்தாலும் அந்த இரண்டு சிறுவர்களும் நபி அவர்களுக்கு பின்னால் நிற்கிறார்கள். அந்த பெண்மணி, வயோதிப பெண்மணி, அவர்களுக்கும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆண்களுடைய அந்த சஃபுக்கும் பின்னால் நிற்கின்றார்கள். வஸல்லா லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்அத்தைன் ஸும்ம ஸரஃப். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு 2 ரக்அத்கள் தொழுகை நடத்திவிட்டு திரும்பி சென்றார்கள். எனவே இங்கே பெண்கள் ஒரே ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவர் பின்னால் தனியாக என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். முன்னால் ஆண்களுடைய சஃப்ல இடம் இருந்தாலும் அங்கே போய் நிற்க முடியாது. பெண் தனியாகத்தான் சஃப் அமைக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், ஆண்களை பொறுத்தவரையில தனியாக என்ன செய்ய முடியாது? சஃப் அமைக்க முடியாது. முன் சஃப்ல இடம் இருந்தால் அந்த சஃபை பூர்த்தி செய்ய வேண்டும். தனியாக நிற்க முடியாது. இடம் இல்லாவிட்டால் தான் தனியாக நிற்பதற்கு அனுமதி இருக்கிறது. அடுத்ததாக வஸ்ஸிபியானுல் லதீன யுஹ்ஸினூன ஸலாஹ், தொழ முடியுமான, தொழ தெரிந்த சிறுவர்கள். யத்குலூன ஃபிஸ் ஸஃபி பைனர் ரிஜால், இவர்கள் ஆண்களோடு சஃபிலே நிற்பார்கள். ஆண்களோடு சஃபிலே நிற்பார்கள், நிற்கலாம். வதஅഖீருஹும் இலா ஸஃபில் முஅخ்ഖரி ஹதா, சிறுவர்களை பின் சஃபிலே நிறுத்துவது தவறு. அவர்கள் முன்னால் வந்து விட்டார்கள் என்றால், அவர்கள் அந்த இடத்தில் அணிந்தால் அவர்களை பின்னுக்கு போங்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது? அனுப்ப முடியாது. தொழ தெரிந்த சிறுவர்கள், தொழ தெரியாத சிறுவர்கள் அங்கே முன்பு பார்ப்பார்கள், விளையாடுவார்கள் என்றால் அவர்களை சஃபில் இருந்து நீங்கள் வேறு இடத்தில் நிறுத்துவதுதான் சரியானது. இல்லை என்றால் சஃப் என்ன செய்யும்? துண்டிக்கப்படும். தூணாலே சஃபை துண்டிக்க கூடாது என்று நாம் பார்த்தோம். எனவே சிறுவர்கள் சில பேர் கொண்டு வந்து சில பிள்ளைகளை, குழந்தைகளை சஃபிலே இடையிலே நிறுத்துவார்கள். அந்த பக்கம் இந்த பக்கம் சஃப் துண்டிக்கப்பட்டுவிடும். இடையிலே தொழாத ஒருவர் இருப்பார். ஒரு தூணை விட சில நேரம் அது ஒரு பிள்ளைக்கு தேவையான இடம், கூடுதலான இடம் தேவைப்படலாம். எனவே அவ்வாறு செய்யக்கூடாது. பிள்ளையை நீங்கள் ஜமாத்தா தொழுகின்ற பொழுது முன்னால் நிறுத்தி வைக்கலாம், அல்லது பின்னால் ஒரு இடத்திலே வைக்கலாம், பக்கத்திலே வைக்கலாம். அல்லது நீங்கள் சஃபுடைய கடைசியிலே தொழுவதாக இருந்தால் அந்த இடத்திலே உங்களுக்கு பக்கத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அதுக்கு பின்னால் இன்னொரு மாமும் இல்லாத விதத்திலே இவ்வாறு செய்வதுதான் சரி. பிள்ளைகளை வைத்து வேறு பொருள்களை வைத்து சஃபை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உடைக்கக்கூடாது, பிரிக்கக்கூடாது. சரி, இங்கே என்ன நூலாசிரியர் சொல்கிறார்? வதஅഖீருஹும் இலா ஸஃபில் முஅخர், தொழ தெரிந்த பிள்ளைகளை பின்வரிசைக்கு அனுப்புவது அது சரியானது அல்ல, ஹதா, அது தவறானது. வலம் யஸ்புத் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் அவ்வாறு செய்ததாக வரவில்லை. அடுத்ததாக பார்ப்போம், மன் ஹுவல் அஹக்கு பில் இமாம,
தொழுகை நடத்துவதற்கு மிகவும் தகுதியுடையவர்கள், அர்ஹதையுடையவர்கள் யார்? யார் தொழுகை நடத்த வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம். في صحيح مسلم عن أبي مسعود الأنصاري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يؤم القوم أقرأهم لكتاب الله. நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே குர்ஆனை மிகவும் சரியாக அதிகமாக ஓதக்கூடியவர் தொழுகை நடத்தட்டும். அக்ராஉஹும் என்றால் குர்ஆனை நல்ல முறையிலே, மிக நல்ல முறையிலே ஓதக்கூடியவர். அது அதிகமாக மரணம் செய்தவராகவும் இருப்பார். குர்ஆனை நல்ல முறையிலே திலாவா அதை ஓதக்கூடியவராகவும் அவர் இருக்க வேண்டும். ஒருவர் குர்ஆனை சில நேரம் அதிகமாக மரணம் செய்திருப்பார், அவருடைய கிராவில திலாவாவில பிழை இருந்தால் அது சரி வராது. அக்ராஉஹும் என்பதிலே 2 விடயம் அடங்கும். ஒருவர் அழகான முறையிலே பிழை இல்லாமல் தஜ்வீத் முறைப்படி ஓதுகிறார். குர்ஆனை அதிகமாக அவர் தான் அந்த இடத்திலே, அந்த கூட்டத்திலே மரணம் செய்திருக்கிறார் என்றால் அவர் தான் தொழுகை நடத்துவதற்கு மிகவும் தகுதியானவர். தொழுகையை தொழுவிப்பதற்கும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. இப்படியானவர் யௌமுல் கௌம அக்ராஉஹும் லிகிதாபில்லாஹ் ஃபஇன் கானூ ஃபில் கிராஅத்தி ஸவா, அவர்கள் கிராஅவிலே குர்ஆனை ஓதுவதிலே சமமானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஃபஅலமுஹும் பிஸ்ஸுன்னah, அவர்களிலே சுன்னாவை பற்றி யார் கூடுதலாக அறிந்திருக்கிறாரோ அவர் அங்கே இமாமா செய்யட்டும். குர்ஆனிலே 2 பேருமே முழுமையாக குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள், திறமையாக ஓதக்கூடியவர்கள் என்றால் அந்த இருவரில் யார் அதிகமாக சுன்னாவை பற்றிய அறிவு பெற்றிருக்கிறார், நபி அவர்களுடைய சுன்னாவை பற்றிய அறிவை பெற்றிருக்கிறார், அவர் அங்கே இமாமா செய்வார். ஃபஇன் கானூ ஃபிஸ் சுன்னதி ஸவாஆ, சுன்னாவிலும் இருவரும் சமமான நிலையில இருந்தால் ஃபஅக்தமுஹும் ஹிஜ்ரா, அவர்களில் யார் ஆரம்பமாக ஹிஜ்ரா வந்தாரோ அவருக்கு ஒரு மார்க்கத்திலே கூடுதல் மதிப்பு இருக்கிறது. அப்படியானவர் அந்தஸ்து இருக்கிறது. அவர் பழமையான ஹிஜ்ராவை கொண்டவர், ஆரம்பமாக ஹிஜ்ரா செய்தவர் என்ன செய்யலாம், தொழுகை நடத்த. ஃபைன் கானூ ஃபில் ஹிஜ்ரத்தி ஸவா, ஹிஜ்ராவிலும் அவர்கள் சமமானவர்களாக இருந்தால் ஃபஅக்தமுஹும் சில்ம, இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஆரம்பமாக வந்தவர்கள், இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஆரம்பமாக வந்தவர்கள் செய்யலாம். இன்னொரு அறிவிப்பில வயதிலே மூத்தவர்கள், எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்ற பொழுது வயதை பார்க்கலாம். வயதை பார்த்து யார் மூத்தவராக இருக்கிறார் அவர் அங்கே தொழுகைக்காக முன் செலுத்தப்பட்டு அவர் இமாமா செய்வார். வலா யஉம்மன்ன الرجل الرجل في اهله, நபி அவர்கள் சொல்கிறார்கள், தொடர்ந்தும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு அவருடைய குடும்பத்திலே சென்று தொழுகை நடத்த வேண்டாம். வலா ஃபி சுல்தானி, இன்னொரு மனிதருடைய அதிகாரத்துக்குட்பட்ட இடத்திலே அவர் தொழுகை நடத்த வேண்டாம். அதாவது நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகின்றீர்கள், அந்த வீட்டிலே நீங்கள் அந்த வீட்டிலே இருப்பவர்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு தகுதியாக இருப்பதை விட அந்த வீட்டுக்காரர் தான் அந்த வீட்டிலே இருப்பவர்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு தகுதியானவர். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகின்றீர்கள், அங்கே தொழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றால் நீங்கள் தொழுகைக்கு நீங்கள் குர்ஆனை அதிகமாக மரணம் செய்திருந்தாலுமே கூட முன்னாகாமல் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை விட வேண்டும். வீட்டுக்காரருக்கு, வீட்டு உரிமையாளருக்கு, அந்த வீட்டிலே வசிப்பவருக்கு அவர் உங்களை முற்படுத்தினால் அது வேறு. அதல்லாமல் அங்கே உரிமை அவருக்கு தான் இருக்கிற, அவருடைய வீடு. ولا يؤمن الرجل الرجل في أهله ولا في سلطانه, அதே போன்று அதிகாரம் என்பது வீட்டுடைய அதிகாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு இடத்துல இருக்கிறது ஒருவருடைய அதிகாரத்துக்குட்பட்ட இடமாக இருக்கலாம். அது பாடசாலைகள் பொறுத்தவரையில அங்கே அதிபர் இருப்பார். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள், அல்லது ஒரு நாட்டுடைய சுல்தான் ஆட்சி அதிகாரத்தை கொண்டவராக இருப்பார், ஒரு நாட்டு அதிபர் வருகின்றார், முஸ்லீமாக இருக்கின்றார். எனவே அவருடைய அந்த இதுல அவர் அனுமதித்தால் தான் இமாம் தொழ வேண்டும், இல்லை என்றால் அவர் தான் அங்கே தொழுகை நடத்த வேண்டும். வலா ஃபி சுல்தானி வலா யக்உது ஃபீ பைத்திஹி அலா தக்ருமத்திஹி இல்லா பிஇذنஹி. அதே போன்று ஒருவருக்கு அவருடைய வீட்டிலே அவருக்கென்று ஒரு கண்ணியமான ஒரு இடம் இருக்கும், ஒரு இடத்திலே அவர் உட்காருகின்ற இடம் இருக்கும். அந்த இடத்திலே போய் வந்தவர் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது, அவருடைய அனுமதி இல்லாமல். அவர் அனுமதித்தால் தான் அந்த இடத்திலே உட்கார வேண்டும். இந்த ஹதீதிலே யார் இமாமா செய்வதற்கு மிக தகுதியானவர் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு சொல்றார். அடுத்ததாக இமாமத்து சகீர் இல்லதி யுஹ்சினு ஸலா, தொழ தெரிந்த சிறுவர்
சிறுவன் இமாமா செய்வது இது கூடும். ஒருவருக்கு தொழ தெரியுமா இருக்கிற ஒரு சிறுவன் தொழுகை நல்ல முறையிலே தொழுவதற்கு அவன் கற்றிருக்கின்றான் என்றால், தொழுகையுடைய சட்டங்களை தெரிந்து வைத்திருக்கிறான் என்றால், அவன் இமாமா செய்வது செல்லுபடியாகும். ويشرع تقديمه إن كان أكثرهم قرآنا. அதே மாதிரி அவன் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்த ஒருவனாக இருந்தால், குர்ஆனை நன்றாக ஓதக்கூடிய ஒருவனாக இருந்தால், அவனை முற்படுத்துவது மார்க்கத்திலே உள்ள ஒரு விடயம். இதற்கு ஆதாரமாக அம்ர் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அவர் சிறுவனாக இருந்தார். சஹாபாக்கள் அந்த அவருடைய வாழ்விடத்துக்கு பக்கத்தினால் செல்கிற பொழுது குர்ஆனை ஓதுவார்கள் நீர்நிலைகளிலே. இவர் மனனம் செய்து கொண்டார். இவருடைய கூட்டம் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வருவதற்கு முன்னாலே அம்ர் இப்னு சலமாவுக்கு குர்ஆன் மனனம், குர்ஆனுடைய பல சூறாக்கள் மனனமாகிவிட்டது. சஹாபாக்கள் வருகின்றவர்கள் அங்கே ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்களை இவர் மனனம் செய்து கொண்டார். குர்ஆனுடைய சூறாக்களை மனனம் செய்து கொண்டார். அவருடைய கூட்டம் இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்த பொழுது நபி அவர்களுக்கு தொழுகுமாறு சொன்ன பொழுது அவர்களுக்கு ஜமாத் தொழுகை நடத்தியவர் யார் என்றால் அம்ர் இப்னு சலமா. அவருடைய கூட்டம் அவரை முற்படுத்துகிறார்கள் என்றால் அவர்தான் அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவராக, குர்ஆனை அதிகமாக மனனம் செய்திருந்தவராக இருந்த ஒருவர். அப்போது அவருக்கு வயது 6 வயது அல்லது 7 வயது. இது நபி அவர்களுடைய காலத்தில். அடுத்ததாக உஜூபு முதாபஅத்துல் இமாம், உஜூபு முதாபஅத்தில் இமாமி வ தஹ்ரீமுல் முஸாபகா அவ் التأخر عن متابعته بدون عذر. அதாவது இமாமை பின்தொடர்வது கட்டாயம். வதஹ்ரீமுல் முஸாபகா, இமாமை முந்துவது ஹராம். அதே போன்றுதான் அவ்இத்தஅஹுரி அன் முதாபஅதிஹி, இமாமை பின்தொடர்வதை விட்டும் பின்வாங்குவது, பிதூனி உذர், எந்த ஒரு நியாயமும் இல்லாமல். 3 நிலை இருக்கிறது. ஒன்று இமாமை பின்தொடர்வது, இமாம் தொழுகின்ற நேரத்தில் இமாம் செய்ததற்கு பிறகு செய்வது, இமாமோடு சேர்ந்து செய்வதும் பிழை. 4 நிலை. இமாமோடு சேர்ந்து செய்யவும் கூடாது, இமாமை முந்தவும் கூடாது, இமாம் செய்ததற்கு பிறகு நாம் அந்த செயலை செய்ய வேண்டும். இமாமை விட்டும் மிக நல்லா பிந்தவும் கூடாது. ஒரு ருக்குன் தவறுகின்ற அளவுக்கு பிந்தக்கூடாது. இமாம் ருக்குவுக்கு சென்று விட்டார், இவர் தொழுகையில இன்னும் அவருடைய ஃபாத்திஹா சூராவுக்கு பிறகு ஓதக்கூடிய சூறாவை ஓதிக்கொண்டிருக்கின்றார். அது முடியும் வரையில் இமாம் அந்த ருக்குன்ல இருந்து இஅ்திதாலுக்கு வரும் வரையில இவர் இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. புகார் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாம் நியமிக்கப்பட்டிருப்பதெல்லாம் பின்பற்றப்படுவதற்காக, இமாம் பின்பற்றப்பட வேண்டும். வைதா கப்பர ஃபகப்பிரு, இமாம் தக்பீர் சொன்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். வைதா ரகஅ ஃபர்கஉ, இமாம் ருக்கூ செய்தால் நீங்கள் ருக்கூ செய்யுங்கள். வைதா قال سمع الله لمن حمده فقولوا اللهم ربنا لك الحمد, அவர் سمع الله لمن حمده என்று சொன்னால் நீங்கள் ربنا لك الحمد என்று சொல்லுங்கள். وإذا صلى قائما فصلوا قياما وإذا صلى قاعدا فصلوا قعودا أجمعون, இமாம் நின்று தொழுதால் நீங்கள் நின்று தொழுங்கள், அவர் உட்கார்ந்து தொழுதால் உட்கார்ந்து தொழுங்கள். இங்கே இமாமுக்கு பிறகுதான் நம்முடைய செயல்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். மன் அத்ரகல் இமாம் ராக்கிஅன் ஃபதுஅத்து லஹு ரக்அ, இமாம் ருக்குவில் இருக்கின்ற பொழுது ஒருவர் தொழுகையை அடைந்து கொள்கிறார், இவருக்கு அந்த ரக்அ, இவர் ஃபாத்திஹா ஓதவில்லை, இவருக்கு கியாம் இமாமோடு கிடைக்கவில்லை என்றாலும் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் அவருக்கு அது ஒரு ரக்காவாக கருதப்படும். அவருக்கு ருக்கூலே போய் சேர்ந்தாலும் அந்த ரக்கா ஒரு ரக்காவாக கருதப்படும். أن من أدرك الإمام راكعا تعد له ركعة كما في صحيح البخاري أن أبي بكر رضي الله عنه أنه انتهى إلى النبي صلى الله عليه وسلم وهو راكع. النبي صلى الله عليه وسلم அவர்கள் ருக்கு செய்து கொண்டிருக்கும் பொழுது அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அபூ பக்கர் அல்ல, அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுகையில இணைந்து கொள்கிறார்கள். ஃபரகஅ قبل أن يصل الصف, சஃபுக்குள்ள நுழைவதற்கு முன்னாலே ருக்கு செய்து விட்டார். என்றால் நபி அவர்கள் ருக்குவில் இருந்து எழும்புவதற்கு முன்னால். فذكر ذلك للنبي صلى الله عليه وسلم, நபி அவர்களிடத்தில் அந்த விஷயத்தை அவர் சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், زادك الله حرصا, زادك الله حرصا,
அல்லாஹ் தாலா உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். வலா தஅவுது. ஆனால் நீங்கள் திரும்பவும் இவ்வாறு செய்யாதீர்கள். அதாவது அவசரமாக நீங்கள் என்ன செய்யாதீர்கள், வராதீர்கள். அவசரமாக வராதீர்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இன்னொரு தொழ வேண்டும் என்றால் நீங்கள் ருக்கூல சேர்ந்திருக்கிறீர்கள், ருக்கூல நீங்கள் கியாமிலே சேரவில்லை என்று சொல்லவில்லை. ருக்கூல சேர்ந்தாலும் அது ஒரு ரக்காவாக என்ன செய்யப்படும், கருதப்படும். எனவே அவர்கள் ருக்கூலே சேர்ந்தால் ஒரு ரக்காவாக கருதப்படாமல் இருக்குமாக இருந்தால் ஏன் அவர் அவசரப்பட்டு அங்கே ருக்கு செய்திருக்க வேண்டும்? ஏன் அவசரப்பட்டிருக்க வேண்டும்? அவர்கள் ருக்கு அது ஒரு ரக்காவாக கருதப்படும் என்பதனால் தான் அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவசரப்படுகிறார்கள் என்பதை நூலாசிரியர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். அதுபோல வல் ஃபத்வா இந்த ஸஹாபத்தி அலா தாலிக், சஹாபாக்களுடைய ஃபத்வாவும் இவ்வாறு தான் இருக்கிறது. ருக்கூலே ஒருவர் சேர்ந்தால் அவருக்கு ஒரு ரக்காவாக அது கருதப்படும். وثبت بأسانيد صحيحة عن عبد الله بن الزبير ابن الزبير ابن عمر ابن مسعود போன்ற நபி தோழர்களை தொட்டும் அவர்கள் இதனை ஒரு ரக்காவாக கருதுவார்கள் என்று பலமான அறிவிப்பாளர் வரிசையிலே வந்திருக்கிறது. இப்னு அபி ஷைபா, இப்னு முந்தர் போன்றவர்கள் அதனை அறிவித்திருக்கிறார்கள். எனவே சஹாபாக்களுடைய நிலைப்பாடும் இதுதான். وقد نقل الإجماع في المسألة عن السلف وقد نقل الإجماع في المسألة عن السلف الإمام أحمد. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சலஃபுகளிடமிருந்து, சலஃபுகள் இதிலே மாற்று கருத்து கிடையாது, அவர்கள் ருக்கூலே சேர்ந்தால் முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபியங்கள், இந்த முன்னோர்கள் இமாம் அஹ்மதுக்கு முன்பட்ட அவர்கள் சலஃபுகள் என்றால் முன்னோர்கள் தான், அப்படியானவர்கள் இந்த மசாலாவிலே கருத்து வேறுபாடுபடவில்லை. அவர்களிடத்தில் இது இஜ்மா என்று இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கருதுகிறார்கள். யரா அன்ன ஹாதா இஜ்மா மின் அஸ்ஸலஃப் அன்னஹா துஅத்து ரக்அ, இது ஒரு ரக்காவா கருதப்படும் என்பதில் இது ஒரு இஜ்மா என்று யார் கருதுகிறார்கள்? இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கருதுகிறார்கள். ويعرض بأن الخلاف لم يكن موجودا عند السلف. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? சுசமாக இது சலஃபுகளுக்கு இடையில இந்த கருத்து வேறுபாடு இருக்கவில்லை. பிறகு காலத்திலே தான் இந்த கருத்து வேறுபாடு என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அதாவது அலி இப்னுல் மதீனி, இமாம் புகாரி, தாஹிரியாக்கள் இவ்வாறானவர்களுடைய காலத்திலே தான் இந்த கருத்து பிற்காலத்துல தான் இந்த கருத்து வேறுபாடு வந்திருக்கிறத தவிர ஆரம்ப காலத்திலே இந்த கருத்து வேறுபாடு இருக்கவில்லை. ஒரு ரக்கா என்றால் சிலர் என்ன கருதுகிறார்கள் என்றால் இமாமோடு கியாமில் சேர்ந்தால் மட்டும்தான் அது ரக்காவா கருதப்படும், ருக்கூலே போய் சேர்ந்தால் ரக்காவாக கருதப்பட மாட்டது. ஆனால் இப்படியாக கருத்து பிற்காலத்திலே வந்ததென்று இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கருதுகிறார்கள். இல்லா ஃபஸ்ஸஹாபத்து லம் யகுன் பைனஹும் ஃபீ தாலிக খিলাஃப், சஹாபாக்களுக்கு இடையிலே இதிலே கருத்து வேறுபாடு இருக்கவில்லை என்றுதான் அவர்கள் சொல்கிறார். எனவே சரியான கருத்து என்னவென்றால் இமாம் ருக்கூல இருக்கிற பொழுது சேர்ந்தாலும் அது ஒரு ரக்காவாக கருதப்படும். இங்கே பாருங்கள், நூலாசிரியர் அவருடைய உஸ்தாத் ஆசிரியர் முக்பில் இப்னு வாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு இமாம், ஒரு ஹதீஸ் கலையிலே பெரிய அறிஞர், ஜெர்மன் நாட்டிலே மிகப்பெரிய தாவா பிரச்சாரம் செய்த ஒருவர், அவருடைய கருத்துக்கு மாற்றமானது. எனவே அவர்கள் தன்னுடைய ஆசிரியருடைய கருத்துக்கு மாற்றமான கருத்தையும் தன்னுடைய ஆசிரியர் அவர் மதிக்கின்ற அதே நேரத்திலே நிறைய நேரங்களிலே தன்னுடைய ஆசிரியருடைய கருத்தை இந்த நூலும் கூட வேறு நூல்களும் கூட சொல்லுவார்கள். அதே நேரத்தில் ஒரு கருத்தில அவர்களுடைய தன்னுடைய ஆசிரியருடைய கருத்தை விட மற்ற கருத்து தான் பலமான என்று சொல்கிற பொழுது அதனைத்தான் என்ன செய்கிறார்கள், பலப்படுத்துகிறார்கள். அப்படித்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு முக்கியம் சுன்னாதான், மனிதர்கள் அல்ல. மனிதர்களை நாங்கள், அறிஞர்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுக்குரிய கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பிழை யாருக்கும் வரலாம். கருத்து வேறுபாடான விடயத்திலே எது ஆதாரத்தின் அடிப்படையிலே பலமானது அதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதனால் ஒரு அறிஞருடைய கருத்தை விட நாங்கள் வேறு கருத்தை தெரிவு செய்து விட்டதனால் நாங்கள் அந்த அறிஞரை விட பெரியவர் என்ற அர்த்தம் கிடையாது. அப்படி ஆக முடியாது. பெரியவர்களுக்கும் என்ன செய்யும், சில கருத்துக்களிலே பிழை வரலாம். சில நேரம் நாங்கள் சரி என்று கருதுவது உண்மையிலே பிழையாக இருக்கலாம். இங்கே எங்களுக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் எது தெளிவாகிறதோ அதைத்தான் நாம் எடுக்க வேண்டும். எனவே நாங்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களையோ அல்லது இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களையோ அல்லது வேறு இமாம்களையோ சில கருத்துக்களை முரண்படுகிற பொழுது அவர்கள் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை விட தரம் குறைந்தவர்களாக நாங்கள் ஒருபோதும் கருதுவதில்லை. அவர்கள்
பன்மடங்கு உயர்ந்தவர்கள், அறிவுள்ளவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் என்றுதான் எல்லோருமே கருதுவார்கள். ஆனால் கருத்திலே என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு முரணான கருத்துக்களை சில நேரங்களில் எடுப்பார்கள். ஒருவருடைய கருத்தை எடுக்கவில்லை என்பதனால் அவரை நாங்கள் தரம் குறைக்கிறோம் என்பது நிச்சயமாக அர்த்தம் கிடையாது. وأما حديث لا صلاة لمن لم يقرأ بفاتحة الكتاب, எங்களுக்கு தெரியும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஃபாத்திஹா சூராவை யார் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை இல்லை என்று வருகிறது. ஆனால் இங்கே ருக்கூலே போய் இமாமோடு சேர்கின்ற பொழுது அவருக்கு ஒரு மாமூமுக்கு ஃபாத்திஹா சூரா தவறுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையில, இந்த நிலையில அவருக்கு ஃபாத்திஹா சூரா ஓத தேவையில்லை. அதாவது இமாமே ருக்கூலே அடைகின்ற பொழுது ஃபாத்திஹா சூரா ஓத தேவையில்லை என்பதைத்தான் மேலே உள்ள ஆதாரங்கள் காட்டுகிறது. அடுத்ததாக சலாத்துல் முன்ஃபரிதி ஹல்ஃப ஸஃப். சஃபுக்கு பின்னால் ஒருவர் தனித்து தொழுவது, சஃபுக்கு பின்னால் ஒருவர் தனித்து தொழுவது தவிர்க்கப்பட வேண்டும். மன் ஸல்லா ஹல்ஃப ஸஃபி முன்ஃபரிதன் வஹுவ காதிருன் அலா துகூலி ஃபி ஸஃப். ஒருவருக்கு சஃபுல நுழைவதற்கு முடியுமாக இருக்கின்ற பொழுது சஃபுக்கு பின்னால் தனியே தொழுகிறார் என்றால் ஃபதபுதுலு ஸலாத்து, அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். இதுதான் பலமான கருத்து. ஒருவர் சஃபுல் முன் சஃபுல இடம் இருக்கின்ற பொழுது கூட என்ன செய்கிறார் என்றால் தனியாக தொழுகிறார், அவரோடு வேறு யாரும் இல்லை, தனியாக நின்று தொழுகிறார் என்றால் அவருடைய தொழுகை பாத்திலாகும். அதற்கு ஆதாரமாக வாபிஸத்து இப்னு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யுஸல்லி கல்ஃப ஸஃபி வஹ்தஹு, ஒரு மனிதர் சஃபுக்கு பின்னால் தனியாக தொழுவதை பார்த்துவிட்டு ஃபஅமரஹு அன் யுஈத ஸலாத், நபி அவர்கள் அவருக்கு தொழுகையை திரும்ப தொழுமாறு கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. வமன் லம் யஜித் மௌதிஅ ஃபி ஸஃப், ஆனால் சஃபிலே ஒருவருக்கு இடம் கிடைக்கவில்லை, வஹஷிய அன் தஃபூதஹு ரக்அ, அவருக்கு ஒரு ரக்அ தவறிவிடும் என்று பயப்படுகிறார், யாரும் வந்து சேரவில்லை, ஃபலஹு அன் யுஸல்லிய முன்ஃபரிதன், அவர் என்ன செய்யலாம்? தனியாக தொழலாம். வல்லாஹு அஅலம் என்றால் சில அறிஞர்கள், இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சஃபுல இடம் கிடைக்காவிட்டாலும் பின்னால் ஒருவர் தனியாக என்ன செய்ய முடியாது? தொழ முடியாது. இன்னொருவர் சேரும் வரையிலே பார்க்க வேண்டும், இல்லை என்றால் அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சரியான கருத்து, பலமான கருத்து நூலாசிரியர் சொல்வதை போன்று சஃபுல இடம் இல்லாவிட்டால் தான் இந்த நிலை, சஃபுல இடம் இருந்தால் தான் இந்த நிலை, இடம் இருந்தால் சேர வேண்டும். இடம் இல்லை என்றால் அங்கே தொழுகையை அவர் ஜமாத் தொழுகையை விடாமல் பின்னால் தனியாக நிற்கலாம். அடுத்ததாக அல் மஷ்யூ இலல் ஜமாஅத்தி பிஸ்ஸகீனத்தி வல் வகார். ஜமாத் தொழுகைக்கு போகின்ற பொழுது அமைதியாக ஒருவர் செல்ல வேண்டும். அதாவது பதறி அடித்து கொண்டு, விரைந்து கொண்டு, நிலை குலைந்து ஓடி இவ்வாறு செல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா சமிஅதுமுல் இகாமா, இகாமாவை நீங்கள் செவிமடுத்தால் ஃபம்ஷு இலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக நீங்கள் நடந்து செல்லுங்கள். வஅலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், சக்கீனாவும் வகாரும் உங்கள் மீது இருக்க வேண்டும், நீங்கள் அமைதியாக செல்ல வேண்டும். அவசரம் வலா துஸ்ரிஉ, நீங்கள் விரைந்து செல்லாதீர்கள். ஃபமா அதரக்தும் ஃபஸல்லு, உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வமா ஃபாத்தக்கும் ஃபஅத்திமு, உங்களுக்கு எதில் தவறி போனதோ அதை நீங்கள் பூரணப்படுத்துங்கள். ஒரு ரக்கா மிஸ் ஆகிவிட்டால், தவறிவிட்டால், 2 ரக்காக்கள் இவ்வாறு தவறி விடுகின்ற பொழுது அதனை நீங்கள் பின்னால் என்ன செய்யுங்கள்? பூரணப்படுத்துங்கள். ويستفاد من الحديث أن الركعات التي يدركها المسبوق هي أول صلاته. இந்த ஹதீஸில் இருந்து பெறக்கூடிய பயன்களிலே ஒன்றுதான் மஸ்பூக் என்றால் தொழுகையிலே பின்னால் வந்து சேர்ந்து கொள்ளக்கூடியவர், பிறகு வந்து சேர்ந்து கொள்ளக்கூடியவர். இந்த மஸ்பூக்குக்கு இமாமுடைய தொழுகையிலே, ஜமாத் தொழுகையிலே எத்தனை ரக்காக்கள் கிடைக்கின்றனவோ அந்த ரக்காக்கள் தான் அவருடைய ஆரம்ப தொழுகை. உதாரணமாக இமாமுக்கு 2வது ரக்காவாக இருக்கும், இவருக்கு முதல் ரக்காவாக இருக்கும். வர்ரகாத்துல் உக்ரா ஹிய ஆகிரு ஸலாத்தி, பிறகு வரக்கூடிய ரக்காக்கள் இவருடைய பின்னால் உள்ள ரக்காக்களாக தொழுகையுடைய பிற்பகுதியாக இருக்கும். ولذلك بعد مفارقته للإمام يصلي بقية ركعاته كما لو صلاها لنفسه. அதனால்தான் இவர் இமாமை பிரிந்ததற்கு பிறகு என்ன செய்வார்? எஞ்சி இருக்கக்கூடிய
எஞ்சி இருக்கக்கூடிய ரக்காக்களை அவர் தொழுவார். இவ்வாறு தனியாக தொழுதால் தொழுவாரோ அவ்வாறு எஞ்சி இருக்கக்கூடிய ரக்காக்களை தொழுவார். فيقرأ بعد الفاتحة في الأولى والثانية. அதனால் இவர் தனக்கு முதலாவது ரக்காவிலே இரண்டாவது ரக்காவிலே ஃபாத்திஹாவுக்கு பிறகு வேறு சூறாக்கள் ஓதுவார். உதாரணமாக நீங்கள் துஹர் தொழுகையை எடுத்துக்கொள்ளும். ஒருவர் துஹர் தொழுகையிலே இரண்டாவது ரக்கா முடிந்ததற்கு பிறகு மூன்றாவது இமாமுக்கு மூன்றாவது ரக்கா, ஜமாத் தொழுகைக்கு மூன்றாவது ரக்கா வந்து சேருகிறார். இவருக்கு முதல் ரக்கா, இவருக்கு மஸ்பூக்குக்கு முதல் ரக்கா. இல்லை, முதல் ரக்காவில இவர் என்ன ஓதுவார்? ஃபாத்திஹா ஓதுவார். இமாம் அவருக்கு மூன்றாவது ரக்கா என்பதனால் ஃபாத்திஹா மட்டும் ஓதுவார் பெரும்பாலும். இவர் என்ன செய்யலாம்? ஃபாத்திஹா மோதி இவருக்கு நேரம் இருந்தால் என்ன செய்யலாம்? வேறு சூறாவும் என்ன ஓதலாம். ஃபயக்ரஉ ஃபில் ஊலா வத்தானி. இவருக்குரிய முதலாவது இரண்டாவது ரக்கா இல்லை, இவர் ஃபாத்திஹாவுக்கு பிறகு வேறு சூறாக்கள். வயக்தஃபி பில் ஃபாத்திஹத்தி பித்தானியத்தி பித்தாலித்தத்தி வர்ராபியா. இவருடைய மூன்றாவது, இவர் தனியாக இப்போது மூன்றாவது நான்காவது ரக்காவை எழுப்பி தொழுவார். அதிலே அவர் ஃபாத்திஹா மாத்திரம் தான் ஓதுவார், ஃபாத்திஹா சூரா. என்றால் இவருக்கு அது மூன்றாவது நான்காவது ரக்கா. ويجلس للتشهد الأول في الثانية وللأخير في الأخيرة. அதாவது இமாமுக்கு இரண்டாவது தஷஹுதாக இருக்கும் பொழுது இவருக்கு அது முதல் தஷஹுதாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். எனவே இவர் என்ன செய்வார்? முதலாவது தஷஹுதுக்காக இவருடைய அந்த இரண்டாவது ரக்காவிலே என்ன செய்வார்? உட்காருவார். வலில் அஹீரி ஃபில் அஹீரா. இவருடைய இரண்டாவது தஷஹுத் எப்போது வரும்? இவருடைய கடைசி ரக்காவிலே தான் இவருடைய இரண்டாவது தஷஹுத் வரும். அதனால் என்றால் ஒரு கருத்து இருக்கிறது, யார் முதலாவது அடைகின்ற, உதாரணமா இமாம் மூன்றாவது ரக்காவில் இருந்தால் நான்காவது ரக்காவிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கும் அது மூன்றாவது நான்காவது ரக்காவாக என்ன செய்யும் இருக்கும். பிறகு நாங்கள் தொழக்கூடியதான் எங்களுடைய ஆரம்ப ரக்காக்கள் ஒரு கருத்து இருக்கிறது. அதைத்தான் நூலாசிரியர் அப்படி அல்ல, நீங்கள் எதை இமாமோடு அடைந்து கொள்கிறோம் அதுதான் உங்களுடைய ஆரம்பம், அது இமாமுடைய பிந்தியதாக இருக்கலாம், அதனால் உங்களுக்கு அது ஆரம்பம் என்பதைத்தான் இங்கே நூலாசிரியர் சொல்கிறார். ويستفاد من الحديث أن من أدرك شيئا من الجماعة ஜமாத் தொழுகையில யார் ஒரு பகுதியை அடைந்து கொள்கிறாரோ, وقد أدركها, அவர் ஜமாத் தொழுகையை அடைந்து கொள்கிறார், ولو أدرك أقل من ركعة, அவர் ஒரு ரக்காவிட குறைவானதை அடைந்து கொண்டாலும் சரி. ஏனென்றால் சிலருடைய கருத்து என்னன்னா, ஒரு ரக்காவை இமாமோடு அடைந்து கொண்டால் மட்டும்தான் ஜமாவை நீங்கள் அடைந்து கொண்டதாக ஆகுவீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் அவ்வாறல்ல, இமாம் தஷஹுதிலே இருந்தாலும் நீங்கள் இமாமோ கடைசி தஷஹுத் இமாமோடு நீங்கள் சேர்ந்தால் நீங்கள் ஜமாத் தொழுகையை நீங்கள் அடைந்து கொண்டவராக ஆகுவீர்கள். ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் மக்ரிபாவுக்கு முன்னால், சூரிய மறைவுக்கு முன்னால் ஒரு ரக்காவை அடைந்து கொண்டால் அந்த அசர் தொழுகையை அடைந்து கொள்வீர்கள். நீங்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஃபஜ்ரிலே ஒரு ரக்காவை நீங்கள் தொழுது விட்டால் ஃபஜ்ர் தொழுகையை அடைந்து கொண்டீர்கள் என்று சொன்னார்கள். அது நேரம் முடிவதற்கு முன்னால் ஒரு ரக்காவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். அப்படி அல்லாமல் ஜமாவை அடைந்து கொள்வதற்கு, ஒரு ஜமாத் தொழுகையிலே நாங்கள் ஜமாத்துடைய அந்த பலனை பெறுவதற்கு நாங்கள் ஜமாத்துடைய ஒரு பகுதியை அடைந்து கொண்டாலும் போதுமானது. இமாம் ருக்கூல் இருக்கிறார், சுஜூதில் இருக்கிறார், அல்லது இமாம் தஷஹுதில் இருக்கிறார், இமாம் தொழுகையை முடிப்பதற்கு முன்னால் நாம் சேர்ந்தால் ஜமாவிலே சேர்ந்ததாகத்தான் அமையும், அதன் ரக்காவுக்கு உட்பட்டதாக இருந்தாலும் சரி என்பதைத்தான் நூலாசிரியர் இங்கே தெளிவுபடுத்துகின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஸலாத்துல் மர்அதி ஃபீ பைத்திஹா அஃதலு மின் ஷுஹூதிஹா அல் ஜமாஅ. ஒரு பெண் தனது வீட்டிலே தொழுவது ஜமாஅத் தொழுகையிலே அவள் கலந்து கொள்வதை விட சிறந்தது. ஆண்கள் கட்டாயமாக ஜமாஅத் தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும், பெண்கள் ஜமாஅத் தொழுகையிலே கலந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் ஜமாவிலே கலந்து கொள்வதை விட தனியாக அவர்கள் வீட்டிலே தொழுவது சிறப்பானது, அதற்கு அவர்களுக்கு கூடுதல் நன்மை இருக்கிறது. அபூதாவுதிலே வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாத்துல் மர்அதி ஃபீ பைத்திஹா அஃதலு மின் ஸலாத்திஹா ஃபீ ஹுஜ்ரத்திஹா. ஒரு பெண் தனது வீட்டுக்கு உள்ளே தொழுவது அவருடைய ஹுஜ்ராவிலே தொழுவதை விட சிறந்தது. இங்கே ஹுஜ்ரா என்பது அடைக்கப்பட்ட பகுதி, அதாவது வீட்டுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய முற்றம், ஆனால் சுவரால் அடைக்கப்பட்டிருக்கிறது, யாரும் பார்க்க முடியாது. அதுவும் அவர்களுடைய வளவுக்குள் இருக்கிறது. அங்கே ஒரு பெண் தொழுகிறாள். அதை விடவும் சிறப்பானது அவள் தன்னுடைய வீட்டுக்கு உள்ளே தொழுவது.
وصلاتها في مخدعها أفضل من صلاتها في بيتها. அவள் தன்னுடைய அறைக்குள்ளே தொழுவது, தான் தங்கியிருக்கக்கூடிய தனக்கென்று பிரத்யேகமாக தான் மறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே தொழுவது தன்னுடைய வீட்டுக்குள் தொழுவதை விடவும் சிறந்தது. ஒரு பெண் எந்த அளவுக்கு மறைவாக இருக்கிறாளோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு அது பாதுகாப்பானது, அதிக நன்மையை அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியது தொழுகையிலும். எனவே இப்படியான இடத்தில் ஒரு பெண் தொழுவதற்கு கூடுதல் நன்மை இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். பெண்கள் பொதுவாக இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையிலே பெருமதியானவர்கள், மறைக்கப்பட வேண்டியவர்கள், பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இஸ்லாம் அவர்களுடைய பாதுகாப்பிலே கூடுதல் கர்சனை எடுத்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சமூகத்துக்கு சிறந்த சந்ததிகளை உருவாக்கி கொடுக்க வேண்டிய, வளர்த்து கொடுக்க வேண்டிய மதிப்புமிக்க சொத்துகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள். எனவே ஆண்களை போன்று அல்ல. எனவே அதனால் ஆண்கள் பெண்களை பாதுகாக்கின்ற கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. இஸ்லாம் பெண்கள் விடயத்தில் இதனால் தான் அவர்களை இவ்வாறு கவனம் எடுத்திருக்கிறே தவிர அவர்களை அடக்க வேண்டும் அல்லது அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பது அல்ல. சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதற்கு காரணம். இன்று நாங்கள் இது அதற்குரிய நேரம் அல்ல என்றாலும் இன்று நாங்கள் பெண்கள் மேலை நாடுகளிலே, பல்வேறு நாடுகளிலே சீரழிவதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு காரணம் இஸ்லாம் சொல்லக்கூடிய, இஸ்லாம் வழிகாட்டக்கூடிய சிறந்த நடைமுறைகளை அவர்கள் பேணாததுதான் அதற்கு காரணம். சரி, ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாதான்னு கேட்டால் நிச்சயமாக செல்ல முடியும். ஒரு கணவனிடத்திலே அவனுடைய மனைவி அனுமதி கேட்கின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு ஜமாஅத் தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு அந்த கணவன் அதை தடுக்கவும் கூடாது, அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தம்னஉ நிசாஅகுமுல் மசாஜித், உங்களுடைய பெண்களை பள்ளிவாசலிலிருந்து நீங்கள் தடுக்காதீர்கள். இதஸ்தஅதன்னகும் இலைஹா, இதஸ்தஅதன்னகும் இலைஹா, அவர்கள் உங்களிடத்திலே பள்ளிவாசலுக்கு செல்வதற்காக, மஸ்ஜிதுகளுக்கு செல்வதற்காக அனுமதி கேட்டால் தடுக்காதீர்கள். இது புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அஹ்மதிலே இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹுடைய அடிமை பெண்களை, அதாவது பெண்களை, இந்த அல்லாஹு தாலாவுடைய அடிமை பெண்களாக இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே இருந்து நீங்கள் தடுக்காதீர்கள். அவர்கள் மனம் பூசாதவர்களாக செல்லட்டும். பள்ளிவாசலுக்கு செல்வதாக இருந்தால் அவர்கள் ஒழுக்கத்தை பேணி மனம் பூசாதவர்களாக ஃபித்னாக்களை தவிர்த்து தான் செல்ல வேண்டும். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஜைனப் ஸகஃபிய்யா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அந்த பெண் என்ன சொல்கிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள், இதா ஷஹிதத் இஹ்தாகுன்னல் மஸ்ஜித, நபி அவர்கள் பெண்களை பார்த்து சொல்கிறார்கள், பெண்களே உங்களிலே ஒருவர் பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு சென்றால் ஃபலா தமஸ்ஸ தீபா, அவன் மனம் பூசிக்கொள்ள வேண்டாம். அதேபோல் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இன்னொரு ஹதீஸிலே, ஐயும் இம்ரஅத்தின் அஸாபத் பஹூரன் ஃபலா தஷ்ஹத் மஅனா இஷாஅல் ஆখিরা, எந்த பெண்ணாவது மனம் பூசிக்கொண்டு விட்டாள் என்றால் அவள் எங்களோடு இஷா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டாம். பெண்கள் சில நேரங்களிலே வீட்டிலே அவர்கள் மனம் பூசி இருப்பார்கள் இரவு நேரத்திலே, அவர்கள் வீட்டிலே இருந்து கொள்ளட்டும், மனம் பூசிவிட்டதற்கு பிறகு இஷா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு விடயத்துக்கு நாங்கள், இதா உகீமத்திஸ் ஸலாத்து ஃபலா யுதனஃபலு பிஸ்ஸலா, தொழுகைக்கான இகாமா சொல்லப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு நஃபில் தொழக்கூடாது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா உகீமத்திஸ் ஸலாத்து ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபா, தொழுகை இகாமா சொல்லப்பட்டு விட்டால் கடமையான தொழுகையை தவிர வேறு தொழுகை கிடையாது. இகாமா சொல்லப்பட்டு விட்டால் அந்த ஃபர்லான தொழுகை தான் தொழப்பட வேண்டுமே தவிர, கடமையான தொழுகை தான் தொழப்பட வேண்டுமே தவிர வேறு தொழுகை இல்லை, அதாவது நஃபிலான தொழுகை தொழப்படக்கூடாது. இங்கே வல் ஹதீஸ் யதுல்லு அலா ஆதமி
مشروعية البدء بنافلة بعد إقامة الصلاة. தொழுகைக்கான இகாமா சொல்லப்பட்டதற்கு பிறகு, தொழுகை நிலைநாட்டப்பட்டதற்கு பிறகு நஃபிலான தொழுகையை ஆரம்பிக்க கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஒருவர் நஃபில் தொழுது கொண்டிருக்கிறார். இவ்வாறான நேரத்திலே இகாமா சொல்லப்படுகிறது. குறைவாகத்தான் இன்னும் இருக்கிறார் அவருடைய தொழுகையை முடிப்பதற்கு. அப்படியாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம்? அவருடைய அந்த நஃபிலான தொழுகையை, சுன்னத்தான தொழுகையை பூரணப்படுத்தலாம். இல்லை, நீண்ட நேரம் தொழ வேண்டி இருக்கிறது என்றிருந்தால் அவர் அந்த தொழுகையிலே விட்டுவிட்டு ஃபர்லான தொழுகையிலே இணைந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நூலாசிரியர் இங்கே சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் காமா சொல்லப்பட்டு விட்டாலே நீங்கள் தொழுகையை விட வேண்டும் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். என்றாலும் குறைவாகத்தான் இருக்கிறது. இமாம் ருக்குவுக்கு அடுத்த ருக்குனுக்கு போவதற்கு முன்னால் தொழுகையை முடித்து விடலாம் என்றிருக்குமாக இருந்தால் என்ன செய்யலாம்? நஃபிலான தொழுகையை முடித்து விடலாம். அடுத்ததாக அல் அஅதாருல் முபீஹத்து லிதர்கில் ஜமா தொழுகை, கூட்டு தொழுகையை விடுவதற்கான நியாயங்கள். இவ்வாறான காரணங்கள் இருந்தால் கூட்டு தொழுகைக்கு செல்லாமல், ஜமா தொழுகைக்கு செல்லாமல் இருக்கலாம். அதிலே ஒன்று மரத், நோய். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர் வீட்டிலே தொழுது கொள்ளலாம். இதிலே கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு இடையிலே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று இப்னு முன்திர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. நபி அவர்கள் அவர்களுடைய மரணித்த அந்த நோயிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முரு அபா பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தட்டும் சொல்லுங்கள். நபி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், கடைசியிலே மரண நோய் நபி அவர்களுக்கு. அந்த நேரத்திலே நபி அவர்களால் முடியாது. அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜமா தொழுகை நடத்துமாறு சொல்கிறார்கள். நபி அவர்கள் போகவில்லை. இரண்டாவது காரணம் மழை, அதே போன்று சேறு, கடுமையான குளிர். இவ்வாறான காரணங்களினால் என்ன செய்யலாம்? ஒருவர் பள்ளிவாசலுக்கு செல்லாமல் வீட்டிலே தொழலாம். இதற்கு ஆதாரமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிரான இரவுலே முஅத்தினுக்கு சொல்லுவார்கள். குளிரும் மழையும் இருக்கக்கூடிய இரவுலே முஅத்தினுக்கு கட்டளையிட்டார்கள், அலா ஸல்லூ ஃபிர் ரிஹால், அலா ஸல்லூ ஃபிர் ரிஹால், நீங்கள் தங்குமிடங்களிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அதானிலே சொல்லுமாறு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எனவே ஒரு குளிரான மழை பெய்யக்கூடிய ஒரு இரவிலே பிரயாணத்திலே இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு அறிவிப்பிலே இருக்கிறது. எனவே குளிர் காரணமாக, மழை காரணமாக, கடும் குளிர், சாதாரணமான குளிர் அல்ல, கடும் குளிர், அதனால் வெளியில செல்வதனால் பாதிப்பு வரும். இவ்வாறான கடும் குளிராக இருக்கலாம், அல்லது மழை பெய்வதாக இருக்கலாம். இவ்வாறான காரணங்களினால் வீட்டிலே என்ன செய்யலாம்? தொழுது கொள்ளலாம். அதே போன்று புகாரி முஸ்லிம் வரக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸிலும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெள்ளிக்கிழமை தினம் முஅத்தினுக்கு சொல்கிறார்கள், சல்லூ ஃபீ புயூத்திக்கும், நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்குமாறு சொல்கிறார்கள். எனவே அதானிலே உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். காரணம், அங்கே மழை பெய்கிறது. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், கத் ஃபஅல ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவ்வாறு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மாதிரி செய்திருக்கிறார்கள். வ இன்னல் ஜும்அத அஸ்மத்துன் அலைக்கும், ஜும்ஆ உங்களுக்கு மிக முக்கியமான கடமை. ஃபகரிஹ்து அன் உஹ்ரிஜகும் தம்ஷூன ஃபி த்தீனி வத்தஹ், எனவே நீங்கள் சேற்றிலே நடந்து வருவதை நடந்து வந்து நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்துவதை நான் விரும்பவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது நபி அவர்களுடைய சுன்னா இதற்கு ஆதாரமாக இருக்கிறது, அதனால் தான் நான் இதை செய்தேன் என்று சொல்கிறார்கள். இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீபாக, இமாமாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கே ஜும்மா தொழுகை நடக்கிறது. என்றாலும் இன்னும் வராதவர்களுக்கு நீங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கின்றார்கள். எனவே அவ்வாறு ஜும்மா தொழுகைக்கு கூட என்ன செய்யலாம்? வீட்டிலே மழையான் காரணமாக சிரமம் இருக்கின்ற காரணத்தினால் வராமல் இருக்கலாம். மூன்றாவது காரணம், ஜமா தொழுகையிலிருந்து பின்வாங்குவதற்கு உணவு வந்துவிட்டது. நாங்கள் இது சம்பந்தமாக ஏற்கனவே பார்த்தோம். உணவு வந்துவிட்டது, பசியாக இருக்கிறது, தொழும் பொழுது எங்களுக்கு உணவுடைய ஞாபகம் வரும். எனவே அந்த நேரத்தில் உணவை சாப்பிட்டு விட்டு நாம் தொழுகைக்காக போகலாம்.
உணவு சாப்பிட்டு முடியும் பொழுது தொழுகை முடித்து விட்டால் நாங்கள் வீட்டிலே தொழலாம். அடுத்ததாக 4வது, ஒருவருக்கு ஹலாவுக்கு செல்வதற்கு தேவைப்படுகிறது. மலசல கூடங்களுக்கு செல்வதற்கு தேவைப்பட்டால் அவர் அந்த அந்த தேவையை நிறைவேற்றிவிட்டு, நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம், அந்த தேவை இருக்கின்ற நேரத்திலே தொழுகின்ற பொழுது அது தொழுகையிலே ஹுஷூ இல்லாமல் போகும். எனவே அதற்கு பிறகு அவர் போகலாம். எனவே இதன் காரணமாகவும் ஒருவருக்கு ஜமாத் தொழுகை தவறினால் அவர் வீட்டிலே தொழலாம். 5வது காரணம் கடுமையான பயம். கடுமையான பயம், எதிரிகள் கொலை செய்து விடுவார்கள், எதிரிகள் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து விளைவித்து விடுவார்கள், அல்லது ஆட்சியாளர் அநியாயமாக கைது செய்து விடுவார். இவ்வாறான அச்சங்கள் இருக்கின்ற பொழுது ஒருவர் வீட்டிலே தொழலாம். 6வதாக சஃபர், பிரயாணம். ஒருவர் பிரயாணம் செல்வதற்கு வெளிக்கிடுகின்றார், இக்காமாவும் சொல்லப்பட்டு விட்டது. அவர் பிரயாணத்திலே சேர்ந்து கொள்ளவில்லை என்றால், அந்த பிரயாணம் போகக்கூடிய அந்த கூட்டத்தாரோடு சேர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு அந்த பயண கூட்டம் சென்றுவிடும். அவரால் அதை இன்றைய காலத்தை பொறுத்தவரை உதாரணமாக வாகனம் குறித்த நேரத்துக்கு நாம் செல்ல வேண்டும், இல்லை என்றால் அந்த பஸ் எங்களுக்கு தவறி சென்றுவிடும், அல்லது ட்ரெயின் தவறி சென்றுவிடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அவர் வீட்டிலே தொழுதுவிட்டு செல்லலாம். அவர் தாமதித்து செல்வதனால் அவருக்கு அதிலே பாதிப்பு வருகிறது என்று இருக்கின்ற பொழுது இவ்வாறு தொழுதுவிட்டு ஜமாவிலே கலந்து கொள்ளாமல் இருக்கலாம் சஃபர் காரணமாக. 7வது, ஒருவர் நோயாளியை கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவர் அந்த இடத்திலே இருந்து சென்றால் நோயாளிக்கு பாதிப்பு வரும் என்று இருக்கின்ற பொழுது அவர் ஜமாத் தொழுகைக்கு செல்லாமல் அந்த நோயாளியை கவனிக்க முடியும். ஏனென்றால் மனிதனை பாதுகாப்பது ஜமாத் தொழுகையிலே கலந்து கொள்வதை விட மிகவும் முக்கியமானது, மிகவும் வலியுறுத்தப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு செய்தி புகாரியிலே இருக்கிறது. சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்கள் ஒரு நபித்தோழர். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நபித்தோழர், முக்கியமான நபித்தோழர், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர். அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை நாளையிலே நோய்வாய்ப்படுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். பகல் வேலை ஆகிவிட்டது, ஜுமாவு நெருங்கிவிட்டது. அவர்கள் ஜுமாவை விடுகின்றார்கள். எனவே இவ்வாறான ஒருவரை, நோயாளியை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கக்கூடியவர், அவர் அந்த இடத்திலே பள்ளிவாசலுக்கு ஜமாத் தொழுகைக்கு அல்ல ஜுமா தொழுகைக்கு செல்கின்ற பொழுது அந்த நோயாளி பாதிக்கப்படுவார் என்றிருந்தால் அதற்காக அவர் ஜமாத் தொழுகையை விடலாம். அடுத்ததாக கடுமையான தூக்கம். தூக்கம் என்றால் இப்போ தூக்கத்திலிருந்து விழித்து விட்டார், ஆனால் அவரால் கண் விழித்து இருக்க முடியாது. நுஆஸ் என்று சொல்வார்கள், அதாவது தூக்க மயக்கம். இவ்வாறான ஒரு நிலையிலே சிறு தூக்கம் என்று சொல்வார்கள். இந்த தூக்கத்திலே இவரால் என்ன சொல்கிறோம், என்ன ஓதுகிறோம் என்று கூட புரியாத ஒரு நிலை இருக்கும். இவ்வாறான கடுமையான ஒரு தூக்கத்திலே இருந்த முடியாத ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை சில நேரத்தில், சில கட்டங்களில் சில பேருக்கு வரும். எனவே இதா நஅஸ அஹதுக்கும், நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா நஅஸ அஹதுக்கும் வஹுவ யுஸல்லி, ஒருவர் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு நுஆஸ் ஏற்பட்டால் ஃபல்யர்குத், அவர் தூங்கட்டும், ஹத்தா யذهب عنه النوم, தூக்கம் அவரை விட்டு போகும் வரையிலே, தூக்கம் கலையும் வரையிலே அவர் தூங்கட்டும். فإن أحدكم إذا صلى وهو ناعس, ஒருவர் நுஆஸ் இருக்கின்ற அந்த நிலையிலே தொழுதால், லா யத்ரி லஅல்லஹு யஸ்தக்ஃபிரு ஃபயசுப்பு நஃப்ஸஹ், அவருக்கு தெரியாது, அவர் தெரியாமலேயே தன்னையே அவர் திட்டிக் கொள்வார். என்றால் சில நேரம் அவர் என்ன சொல்கிறார் என்று, அவருடைய வாயிலால் என்ன வருகிறது என்று அவருக்கே புரியாமல் இருக்கும். தன்னையே அவர் திட்டக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிடுவார். அவர் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்கு பதிலாக தன்னையே என்ன செய்வார், திட்டிக் கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒருவர் என்ன செய்யலாம், ஜமாத் தொழுகையிலே கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். 9வது, அக்லுல் பஸ்லி வல் குர்ராசி வஸூம், அதாவது வெங்காயம், வெள்ளைப்பூடு, லீக்ஸ் போன்றவற்றை சாப்பிடுவது, அதனால் துருவாடை வரும். எனவே இந்த துருவாடை வருவதனால் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஜமாத் தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடாது. மன் அக்கல தூமன் ஓ பசலன் ஓ குர்ராசன் ஃபல்யஅ்தஸில் மஸ்ஜிதனா, யார் இவ்வாறு இந்த பொருட்களை சாப்பிடுகிறாரோ அவர் எங்களுடைய மஸ்ஜிதுக்கு வர வேண்டாம், எங்களுடைய மஸ்ஜிதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே அந்த வாடை இருக்கின்ற நேரத்திலே பள்ளிவாசலுக்குள் போகக்கூடாது. அதே நேரத்தில் தேவையில்லாமல் ஜமாத் தொழுகையை
விடுகின்ற நோக்கத்திலே என்ன செய்யக்கூடாது, அதை சாப்பிடவும் கூடாது. ஜுமா தொழுகை விடுகின்ற நோக்கத்திலே சாப்பிடவும் கூடாது. தம்பி இங்கே நூலாசிரியர் இன்னொரு விடயத்தை சுட்டி காட்டுகிறார். லா துத்ரகுல் ஜும்அத்து முத்லகன் மினன் நாஸி ஜமீஅன் இந்த வஜூதில் அஅதாரில் ஆமா. ஜுமா தொழுகை பொறுத்தவரையிலே ஜுமா தொழுகை பொதுவான இந்த காரணங்கள் விடுவதற்கான நியாயங்கள் இருக்கின்ற நேரத்திலும் கூட எல்லா மனிதர்களும் ஜுமா தொழுகை விடக்கூடாது. அனைத்து மனிதர்களுமே ஜுமா தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும். மழையாக இருந்தாலும், சேராக இருந்தாலும், கடுமையான குளிராக இருந்தாலும் ஜுமா தொழுகை என்ன செய்யப்பட வேண்டும், நிலைநாட்டப்பட வேண்டும். இமாம் அங்கே வரக்கூடியவர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும். வரக்கூடியவர்களுக்கு இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வாறு தான் என்ன செய்தார்கள், மிம்பர்ல இருந்து கொண்டுதான் முஅத்தினுக்கு வஸ்ஸலாத்து ஃபிர் ரிஹால், வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். ஜும்மா தொழுகை அவர்கள் நடத்தினார்கள். இது சுன்னா என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, நபி அவர்கள் செய்தது என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ஜும்மா தொழுகையை நடத்தினார்கள். அங்கே வந்திருந்தவர்கள் இருந்தார்கள். அங்கே வராதவர்களுக்கு தான் நீங்கள் வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என்று நபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். நூலாசிரியர் என்ன சொல்கிறார்கள், ஜும்மா தொழுகை கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும். அதுல இமாமும் அங்கே உள்ளவர்களை வைத்து அவர் கட்டாயமாக ஒரு தொழுகை நடத்த வேண்டும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரியிலே தலை பெற்றிருக்கிறார்கள், பாபு ஹல் யுஸல்லில் இமாமு பிமன் ஹதர். இமாம் அங்கே வந்திருப்பவர்களை வைத்து தொழுகை நடத்துவாரா? வஹல் யக்துபு யௌமல் ஜும்அத்தி ஃபில் மதர், மழை இருக்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமையிலே அவர் குத்துபா செய்வாரா என்று தலை பெற்றிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்றால், இந்த தலை பெற்றுவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பரிலே உட்கார்ந்து கொண்டிருந்து வெள்ளிக்கிழமை நாளையிலே முஅத்தினுக்கு இவ்வாறு சொல்ல சொன்னார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கருத்துமே தான். அதாவது வெள்ளிக்கிழமையிலே ஜுமா என்ன செய்யப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். இந்த சம்பவம் அதை எங்களுக்கு உணர்த்துகிறது. இன்னொரு விடயத்தை நூலாசிரியர் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். மேலே குறிப்பிடப்பட்ட இந்த நியாயங்கள், காரணங்கள், ஜமாத் தொழுகையை விடுவதற்கான காரணங்கள் எல்லாமே ஜுமா தொழுகையை விடுவதற்கும் காரணங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த காரணங்கள் இருந்தால் ஜுமா தொழுகையும் என்ன செய்யலாம், விடலாம். ஆனால் மூன்றாவது காரணத்தை தவிர மூன்றாவது காரணம் என்னவென்றால், உணவு வந்ததற்கு பிறகு என்ன செய்வது, உணவை சாப்பிடுவது. ஜுமா தொழுகைக்கு இந்த காரணம் சரிப்பட்டு வராது. ஜுமா தொழுகைக்கு போக வேண்டும். ஏன்னா ஜுமா தொழுகை என்பது ஏனைய ஜமா தொழுகை மாதிரி அல்ல, மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. அடுத்ததாக நாங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே இன்னொரு பரப்புக்குள் செல்வோம். அதுதான் பாபு ஸலாத்தி ததவ்வு, அதாவது சுன்னத்தான உஃபரியான தொழுகைகள் நாங்கள் சுன்னத் என்று சொல்வோம். ததவ்வு அரபியிலே ததவ்வு என்று சொல்வார்கள், அல்லது நஃபில் என்று சொல்வார்கள். எனவே நஃபிலான உஃபரியான தொழுகைகள். ஃபதீலத்து ததவ்வுஇ பிஸ்ஸலாத்தி நஃபிலத்தி உமூமன், பொதுவாக நஃபில் தொழுகைகளை தொழுவதுடைய சிறப்பை பற்றி நாங்கள் முதலிலே பார்ப்போம். அஹ்மத் இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு தோழரை தொட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி ஸலாத்து, ஒரு அடியான் மர்மையிலே முதலாவது விசாரணை செய்யப்படுவது அவனுடைய தொழுகையை பற்றித்தான். ஃபஇதா அதம்மஹா, அவன் தொழுகையை சரியாக பூரணமாக தொழுதிருந்தால் குத்திபத் லஹு தம்ம, அது பூரணமானது என்று அவருக்கு எழுதப்பட்டிருக்கும். அதிலே அவன் வெற்றி பெற்று விடுவான். வஇல்லம் யகுன் அதம்மஹா, அவன் அந்த தொழுகையிலே குறை வைத்திருந்தால், பூரணப்படுத்தாமல் இருந்திருந்தால், கால உன்துரு தஜிதூன லிஅப்தி மின் ததவ்வு, அல்லாஹ் என்ன சொல்வான், என்னுடைய அடியான் ஏதாவது உஃபரியான நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் தொழுதிருக்கிறானா என்று பாருங்கள். ஃபஅக்மிலு மா ضيع மின் ஃபரீதத்தி, அவனுடைய ஃபர்துல அவன் விட்ட குறைகளை அவனுடைய சுன்னத்தான தொழுகையிலிருந்து பூரணப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். ثم الزكاة, பிறகு ஜக்காவை பற்றி விசாரணை செய்யப்படும். ثم تؤخذ الأعمال على حسب ذلك, பிறகு அமல்கள் அதுக்கேற்ற விதத்திலே எடுத்துக்கொள்ளப்படும். எனவே ஃபர்திலே குறை வருகின்ற போது சுன்னத்திலே இருந்து அது நிவர்த்தி செய்யப்படுகிறது. இது சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் தொழுவதற்கான ஒரு ஃபாயிதா. இதை பலமான அறிவிப்பாளர் வரிசையில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதே போன்ற ஒரு செய்தியை அஹ்மதிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று தமீமுத்தாரி ரலியல்லாஹு அவர்கள்
தொட்டும் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முஸ்லிம்ல வரக்கூடிய சௌபான், அதே போன்று அபு தர்தா ஆகிய 2 நபித்தோழர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். அதிலே அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக பிகஸ்ரத்தி சுஜூத், நீங்கள் அதிகமாக சுஜூது செய்யுங்கள். ஒரு நபித்தோழரை பார்த்து சொல்கிறார், அலைக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக நீங்கள் சுஜூது செய்யுங்கள். فإنك لا تسجد لله سجدة إلا رفعك الله بها درجة. நீங்கள் ஒரு சஜிதா செய்தால் அதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய தரஜாவை, அந்தஸ்தை உயர்த்துவான். وحط عنك بها خطيئة, அதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய ஒரு பாவத்தை மன்னிப்பான். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரபிஆத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலும் இதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களோடு ஒரு இரவிலே தங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அவர்கள் வுது செய்வதற்கான தண்ணீரை, அவருக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து கேட்கின்றார்கள், சல், நீங்கள் கேளுங்கள். அதாவது எதையும் கேட்கலாம். அவர் ஒரு திண்ணை தோழர், அவருக்கு நிறைய தேவை இருக்கிறது. அவருக்கு வீடு இல்லை, மனைவி இல்லை, எனவே அவருக்கு உணவு வசதி போதாது, பல தேவைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், கேளுங்கள் என்று சொல்கிறார். அந்த சந்தர்ப்பத்திலே, இரவு நேரத்திலே, தஹஜ்ஜுதுடைய அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறார், ரபிஆத் இப்னு கஅப் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதரே, சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அவ கைர தாலிக், நபி அவர்கள் கேட்கிறார், உங்களுக்கு வேறு எந்த தேவையும் இல்லையா? குல்து ஹுவ தாக், நபித்தோழர் சொல்கிறார், அதுதான் எனக்கு, அதுதான் தேவை என்று சொல்கிறார்கள். قال فإني على نفسك بكثرة السجود, நீங்கள் எனக்கு அதிகமாக சுஜூத் செய்வதை கொண்டு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுவார். சரி, அப்படி என்றால் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், என்னோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதிகமாக சுஜூத் செய்யுமாறு சுஜூத் செய்யுங்கள். அதாவது அங்கே சுஜூத் என்பது தனியாக சுஜூத் செய்வது அல்ல, அதிகமாக தொழுங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். தொழுகையிலே தான் சுஜூத் இருக்கிறது. தொழுகைக்கு வெளியிலே நாம் ஏற்கனவே பார்த்த சுஜூதுடைய பாடங்களிலே பார்த்த அந்த சுஜூதுகளை தவிர வேறு சுஜூதுகள் நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. எனவே இங்கே அதிகமாக சுஜூத் செய்யுங்கள் என்பது நீங்கள் அதிகமாக தொழுங்கள். எனவே அதிகமாக தொழுவது என்பது ஃபர்லான தொழுகை எல்லோரும் தொழுகிறார்கள், நஃபிலான தொழுகைகள் தான் இங்கே நாடப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். அஹ்மதிலே இருக்கிறது. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தகீமு வலா துஹ்சு வஅலமு அன்ன கைர அஅமாலிக்கும் அஸ்ஸலாஹ், நீங்கள் இஸ்திகாமாவாக இருங்கள். இங்கே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களுடைய அமல்களிலே சிறந்த அமல், அதாவது நீங்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் உங்களால் முழுமையாக கட்டளையிடப்பட்ட எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்பதை நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் நீங்கள் முடியுமான அளவு நீங்கள் இஸ்திகாமாவாக இருங்கள், முடியுமானது எல்லாம் நீங்கள் செய்யுங்கள். ஆனாலும் உங்களால் ஒட்டுமொத்தமாக அடைவழைத்துக் கொள்வதற்கு ஏவப்பட்ட எல்லாத்தையும் பூரணமாக செய்வதற்கு முடியாது, குறைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் முயற்சி எடுங்கள் என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள். வஅலமு அன்ன கைர அஅமாலிக்கும் அஸ்ஸலாஹ், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்களுடைய சிறந்த அமல், மிகச்சிறந்த அமல் தொழுகை. வலா யுஹாஃபிது அலல் வுதுஇ இல்லா மூமின், வுதுவை ஒரு மூமினை தவிர வேறு யாரும் பேண மாட்டார். எனவே வுது முறிய அந்த வுதுவை ஒருவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய ஈமான் இருக்கிறது என்பது, ஈமானுடைய பலத்தை அது காட்டுகிறது. வுதுவோடு இருப்பது சிறப்பானது. இங்கே முக்கியமாக நபி அவர்கள் உங்களுடைய அமல்களுடைய சிறந்த அமல். எனவே நாம் சிறந்த ஒரு அமலை செய்ய வேண்டும் என்றால் தொழுகையை விட வேற எந்த அமலும் கிடையாது. அதனால் முடியுமான அளவு நாம் நஃபிலான தொழுகைகளை தொழ வேண்டும் என்பதுதான் இங்கே இந்த ஹதீஸை கொண்டு வருவதற்கான நோக்கம். அடுத்ததாக ஃபதீலத்து நவாஃபிலி வர்ரவாத்திப் அல்லதி قبل الفريضة وبعدها, ஃபர்த் தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் இருக்கக்கூடிய ராத்திப், இந்த தொழுகைக்கு நாங்கள் ரவாத்திப் என்று சொல்வோம். ராத்திபாவான தொழுகைகள், இப்படியான நஃபிலான தொழுகைகள், முன்பின் சுன்னத்துக்கள் என்று நாங்கள் எங்களுடைய வளமையிலே சொல்வோம். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸிலே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்களுடைய மனைவி, என்ன சொல்கிறார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், மா மின் அப்தின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹி
كل يوم 12 ركعة تطوعا. எந்த ஒரு முஸ்லிமான அடியாராக இருந்தாலும் ஒரு நாளையிலே அல்லாஹுக்காக 12 ரக்காக்கள் தத்தவ்வான் உஃபரியாக கைர ஃபரீதா கட்டாயம் அல்லாத தொழுகை உஃபரியான தொழுகை தொழுகிறாரோ இல்ல பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடை கட்டியே ஆகுவான். அவ் இல்ல புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னah, அல்லது சொர்க்கத்திலே சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு வீடு கட்டப்பட்டே ஆகும் என்று அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 12 ரகாக்கள் யார் ஒரு நாளையிலே தொழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து இந்த வார்த்தை நான் செவிமடுத்ததிலிருந்து நான் இந்த தொழுகைகளை 12 ரக்காக்களை ஒரு நாளையிலே மேலதிகமாக தொழப்படக்கூடிய இந்த தொழுகையை நான் விட்டது கிடையாது. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். அம்பஸா சொல்கிறார். அம்பஸா என்கின்ற ஒருவர், அவர்தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலிருந்து ஹதீஸை அறிவிக்கின்றார். அவர் சொல்கிறார், உம்மு ஹபீபா அவர்களிடமிருந்து, அவருடைய சகோதரி உம்மு ஹபீபா அவர்களிடமிருந்து நான் இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து இந்த தொழுகைகளை நான் விட்டதில்லை. அம்ர் இப்னு அவுஸ் என்பவர், அவர் அம்பஸாவிடமிருந்து இந்த ஹதீஸை அறிவித்தவர், அவரும் சொல்கிறார், அம்பஸாவிடமிருந்து நான் இந்த செய்தியை கேட்டதிலிருந்து, இந்த 12 ரக்காத் பற்றி கேட்டதிலிருந்து நான் அதை விட்டதில்லை. அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் நுஅமான் இப்னு சாலிம் அவரும் சொல்கிறார், இதை கேட்டதிலிருந்து நான் இதை விட்டதில்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அம்ர் இப்னு அவுஸிடமிருந்து நான் கேட்டதிலிருந்து நுஅமான் இப்னு சாலிம் சொல்கிறார், நான் இதை விட்டதில்லை. நாங்கள் எத்தனை முறை இவ்வாறான ஹதீஸ்களை கேட்கின்றோம். நபித்தோழர்களிடத்தில் இவ்வாறு பல உதாரணங்கள் இருக்கின்றன. தொழுகையில் மட்டுமல்ல, வேறு பல விடயங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். இது அதற்குரிய நேரம் அல்ல. அதனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து ஒரு செய்தியை கேட்கின்ற பொழுது அதை எவ்வளவு அழகாக, எவ்வளவு கவனமாக நடைமுறைப்படுத்துகிறார். நாங்கள் எத்தனை ஹதீஸ்களை ஆயிரக்கணக்கில் கேட்கின்றோம், எத்தனை ஹதீஸ்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம், நாங்கள் எந்த அளவுக்கு சலஃபுகளிடமிருந்து பலவீனமாக இருக்கிறோம் என்பதை பாருங்கள். அப்து இப்னு ஹுமைத் என்கின்ற ஒரு அறிஞர், அவருடைய நூலிலே சரியான அறிவிப்பாளர் வரிசையோடு இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த 12 ரக்காத்துக்களும் எவை என்ற விவரமும் இருக்கிறது. அர்பஅன் கப்ல துஹ்ரி, துஹருக்கு முன்னால் 4 ரக்காக்கள், வரக்கஅத்தானி பஅத துஹர், துஹருக்கு பிறகு 2 ரக்காக்கள். துஹருக்கு முன்னால் 4, பின்னால் 2. மக்ரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2, சுபஹுக்கு முன்னால் 2. இதுதான் இந்த 12 ரக்காக்கள். சஹீஹ் முஸ்லிம்லே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஸல்லி ஃபீ பைத்தி قبل الظهر 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிலே ظهருக்கு முன்னால் 4 ரக்காக்கள் தொழுவார்கள் என்று சொல்கிறார். ثم يخرج فيصلي بالناس, பிறகு பள்ளிவாசலுக்கு சென்று மக்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். பிறகு வீட்டுக்குள் வந்து 2 ரக்காக்கள் தொழுவார்கள். அந்த ஹதீஸ்ல வந்ததை போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு பிறகு மக்ரிப் தொழுகை நடத்துவார்கள். பிறகு வீட்டுக்குள் வந்து 2 ரக்காக்கள் தொழுவார்கள். நபி அவர்கள் இஷா தொழுகை மக்களுக்கு நடத்துவார்கள். பிறகு வீட்டுக்குள் வந்து, என்னுடைய வீட்டில வந்து 2 ரக்காக்கள் தொழுவார்கள். ஃபஜ்ர் உதயமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காக்கள் தொழுவார்கள். எனவே அந்த 12 ரக்காக்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஹதீஸிலும் பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ரக்அத்தல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காக்கள் இந்த உலகத்தை விடவும் அதில் உள்ளவற்றை விடவும் மிகச்சிறந்தது. இந்த உலகத்தை விட சிறந்தது என்றால் இந்த உலகத்திலே என்னதெல்லாம் இருக்கிறது என்பார்ந்த சகோதரர்களே. இந்த உலகத்திலே எவ்வளவு பெருமதியான பொருட்கள் இருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள், தங்கம், வெள்ளி, இந்த கடல்கள், சமுத்திரங்கள், இந்த உலகத்திலே எல்லாம் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் விட ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்காக்கள் சிறந்தது என்றால் ஃபஜ்ர் தொழுகை எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது. அதே போன்று அஹ்மதிலே, நசாயிலே வரக்கூடிய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹாஃபத அலா அர்பஇன் قبل الظهر, ظهருக்கு முன்னால் 4 ரக்காக்களையும் ظهருக்கு பின்னால் 4 ரக்காக்கள் அவ்வாறும் தொழலாம். ظهருக்கு பின்னால் 4 ரக்காக்கள் யார் பேணுகிறாரோ ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹு தஆலா அவரை நரகத்துக்கு ஹராமாக்குவார். எனவே சுன்னத்தான தொழுகைகளை பேணக்கூடிய ஒருவர் ஃபர்லான தொழுகையை கட்டாயம் பேணுவார். எனவே அல்லாஹு தஆலா
இந்த லுகருக்கு முன்னாலும் பின்னாலும் 4 ரக்காக்கள் தொழக்கூடியவரை நரகத்திலே இருந்து காப்பாற்றுகிறார். இது ஒரு சஹீஹான செய்தி என்று நூலாசிரியர் கூறுகிறார். அடுத்ததாக ذِكْرُ مَا وَرَدَ عَنِ النَّبِيِّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ قِرَاءَتُهُ فِي الرَّوَاتِبِ. இந்த ரவாத்திப் தொழுகைகளிலே, முன்பின் சுன்னத் தொழுகைகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சூறாக்களை ஓதி இருக்கிறார்கள் என்பதை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்போம். சஹீஹ் முஸ்லிமிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஃபஜ்ருடைய 2 ரக்அத்கள், அதாவது முன் சுன்னத்துக்களிலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத் ஆகிய சூறாக்களை ஓதி இருக்கிறார்கள். முதல் ரக்அவிலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அவிலே குல் ஹுவல்லாஹு அஹத். அடுத்ததாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதிலே இருக்கிறது, வேறு கிரந்தங்களிலும் இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ரமக்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 24 أو 25 مرة. நபி அவர்களை நான் 24 முறை அல்லது 25 முறை உத்து பார்த்திருக்கிறேன், கவனித்திருக்கிறேன், நுணுக்கமாக கவனித்திருக்கிறேன். يقرأ في الركعتين قبل الفجر, ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்அத்களிலே, والركعتين بعد المغرب, மக்ரிபுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 2 ரக்அத்களிலே قل يا أيها الكافرون, قل هو الله أحد ஆகிய சூறாக்களை ஓதுவார்கள். மக்ரிபுக்கு பிறகும் قل يا أيها الكافرون, قل هو الله أحد ஆகிய சூறாக்களை ஓதியிருக்கிறார். நூலாசிரியர் இந்த ஹதீஸையும் சஹீஹ் என்று சொல்கிறார். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடியது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய அந்த ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த 2 ரக்அத்களிலே, முதல் ரக்அத்திலே கூலு ஆமன்னா பில்லாஹி வமா உன்ஸில இலைனா என்கின்ற அந்த ஆயாக்களை ஓதியிருக்கிறார். சூரத்துல் பக்ராவுடைய 136 ஆயாக்களை ஓதியிருக்கிறார்கள். இரண்டாவது ரக்அத்திலே ஃபில் ஆখিরাতি மின்ஹுமா ஆமன்னா பில்லாஹி வஷ்ஹத் பிஅன்னா முஸ்லிமூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆல் இம்ரானுடைய 52வது ஆயாவிலிருந்து ஓதியிருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் பார்ப்போம். ஃபஜ்ருடைய சுன்னத்தான 2 ரக்அத்களை தொழுததற்கு பிறகு சாய்ந்து இருப்பது முஸ்தஹப். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய 2 ரக்அத்களை தொழுவார்கள். பிறகு அவர்களுடைய வலப்பக்கமாக சாய்ந்து இருப்பார்கள். முஅத்தின் தொழுகைக்காக அவர்களிடத்திலே வரும் வரையிலே, முஅத்தின் வந்து நபி அவர்களிடத்திலே வந்து தொழுகைக்கு உடைய நேரம் வந்து விட்டது, தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட போகிறது என்பதை அறிவிப்பார்கள். அதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தொழுது விட்டு சாய்ந்திருப்பார்கள். இந்த சாய்தல் என்பது பள்ளிவாசலில் அல்ல, வீட்டிலே நஃபில் தொழுது விட்டு இவ்வாறு நபி அவர்கள் சாய்ந்திருக்கிறார்கள். இவ்வாறு சாய்ந்திருப்பது முஸ்தஹப் என்று அறிஞர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நூலாசிரியர் இங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக ஜுமாவுடைய ராத்திபா, ஜுமாவுடைய முன்பின் சுன்னா என்று பார்க்கின்ற பொழுது, ஜுமாவை பொறுத்தவரையிலே ஜுமா தொழுகைக்கென்று முன் சுன்னா கிடையாது. முன்னால் தொழக்கூடிய ராத்திபான தொழுகைகள் கிடையாது. ஆனாலும் ஜுமாவுக்கு முன்னால் ஒருவர் வந்துவிட்டால் அவர் தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலில் உட்காருவதற்கு முன்னர் தொழலாம். அதே போன்று எத்தனை ரக்அத்களும் அவர் விரும்பிய அளவு ஹதீப் வரும் வரையிலே, குத்துபா செய்யக்கூடிய ஹதீப் வரும் வரையிலே அவர் தொழுது கொண்டே இருக்கலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் இக்தஸல ثم أتى الجمعة, யார் குளித்துக் கொண்டு ஜுமாவுக்கு வருகின்றாரோ, ஃபஸல்லா மா குத்திர லஹு, அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டது அல்லது எழுதப்பட்டதை அவர் தொழுகின்றார். ثم أنصت, அதாவது எத்தனை நபி அவர்கள் சொல்லவில்லை, எத்தனையும் தொழலாம். ثم أنصت حتى يفرغ من خطبته, இமாம் குத்துபா முடியும் வரையிலே பிறகு மௌனமாக அதை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார். ثم يصلي معه, பிறகு இமாமோடு சேர்ந்து ஜுமா தொழுகை தொழுகிறார். غفر له ما بينه وبين الجمعة الأخرى, அந்த ஜுமாவுக்கும் அடுத்த ஜுமாவுக்கும் இடையிலே உள்ள காலத்திலே நடக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும். இங்கே பொதுவாக இவ்வாறு சொல்லப்படுகின்றது, சிறு பாவங்கள் தான். وفضل 3 أيام, அதாவது மேலதிகமாக 3 நாட்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். وأما بعد الجمعة فنافلتها ركعتين, ஜுமாவுக்கு பிறகு 2 ரக்அத்கள் நஃபிலான தொழுகை இருக்கிறது. ويشرع أن تجعلها 4 ரக்அவாகவும் அதை நீங்கள் தொழலாம், அது மார்க்கத்தில் இருக்கிறது, மஷ்ரூ. சவான் கான ஃபில் பைத்தி அவு மஸ்ஜித், அது வீட்டிலே தொழுதாலும் சரி, மஸ்ஜிதிலே தொழுதாலும் சரி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுதேன், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் தொழுதேன், ரக்அத்தைன் கப்ல ظுஹர், ظுஹருக்கு முன்னால் 2 ரக்அத்கள், வ ரக்அத்தைன் பஅத ظுஹர்,
துஹருக்கு பிறகு 2 ரக்காக்கள், 2 தொழலாம். துஹருக்கு முன்னால் 4 தான் தொழுதாக வேண்டும் என்பதில்லை. இது சுன்னத்து. 2 தொழலாம், 4 தொழலாம். 4 தொழுதால் உள்ள சிறப்பை நாம் பார்த்தோம். எனவே 2 ரக்காக்கள் துஹருக்கு முன்னால் நான் தொழுதிருக்கிறேன். துஹருக்கு பிறகு 2 ரக்காக்கள் தொழுதிருக்கிறேன். வரகாத்தைனி பஅதல் ஜும்ஆ, ஜும்ஆவுக்கு பிறகு 2 ரக்காக்கள் தொழுதிருக்கிறேன். ஜும்ஆவுக்கு பிறகு 2 ரக்காக்கள் தொழுதிருக்கிறேன். வரகாத்தைனி பஅதல் மக்ரிப், மக்ரிப்க்கு பிறகு 2 ரக்காக்கள், இஷாவுக்கு பிறகு 2 ரக்காக்கள் தொழுதிருக்கிறேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறும் 10 ரக்காக்கள் என்ன செய்யலாம், தொழலாம். இன்னொரு அறிவிப்பில் வகான லா யுஸல்லி பஅதல் ஜும்ஆத்தி ஹத்தா யன்ஸரிஃப், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வீட்டுக்கு திரும்பும் வரையிலே வகான லா யுஸல்லி பஅதல் ஜும்ஆத்தி ஹத்தா யன்ஸரிஃப் வ யுஸல்லி ரக்அத்தைன் ஃபீ பைத்தி, வீட்டிலே வந்துதான் 2 ரக்காக்கள் தொழுவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீதை பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா ஸல்லா அஹதுகுமுல் ஜும்அத ஃபல்யுஸல்லி பஅதஹா அர்பஅன், நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஒருவர் ஜும்ஆ தொழுதால் அவர் அதற்கு பிறகு 4 ரக்காக்கள் தொழட்டும் என்று சொல்கிறார். ஜும்ஆவுக்கு பிறகு நீங்கள் 2ம் தொழலாம், 4ம் தொழலாம். அது பள்ளிவாசலிலும் தொழலாம், வீட்டில் வந்தும் தொழலாம். என்ன அன்பார்ந்த சகோதரர்களே, அதிகமான நேரம் சென்று விட்டதனால் நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய விடயங்களை அடுத்த வகுப்புகளிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக